அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, மாவட்டம் தோறும் சத்திய பிரச்சாரத்தை முழங்கி வருகின்ற நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், எப்படி நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த 2 நாள் பயிற்சி பட்டறைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு பேச்சுக்கலை, அதை எப்படி நம்ம அமைத்து கொள்ள வேண்டும், இந்த பேச்சுக்கலையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து திருக்குரானிலேயோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளிலேயோ அதற்கென்று சில ஒழுங்குகளோ விதிமுறைகளோ சொல்லப்படவில்லை. ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தெரிந்த வகையில் பேச்சுக்கலையில் இதெல்லாம் அவசியம் என்று அவங்கவுங்க அனுபவ அடிப்படையில் சில நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்துத்தான் பேச்சுக்கலைக்கு என்று சில விதிமுறைகளை உருவாக்கி மனிதர்கள் கடைபிடித்து வருகிறார்கள். இப்போ நம்முடைய அனுபவத்திலையும் நம்ம எந்த மாதிரியான வழிமுறையை கையாண்டு வருகிறோம், மற்றவர்கள் பேசும் பொழுது எந்தெந்த இடத்துல குறை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு எனக்கு தெரிந்த சில ஒழுங்குகளை விதிமுறைகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த பேசுவதை பொறுத்த வரைக்கும் 4 முக்கிய தலைப்புகளாக இதை நாம் பிரித்து கொள்ளலாம். 1வது, நம்ம பேசுகிற விதம், மேடையில் ஏறி பேசும் பொழுது என்னென்னவெல்லாம் ஒரு பேச்சாளர் கவனிக்கணும், அதுக்குன்னு நிறைய ஒழுங்குகள் இருக்கிறது. அதே மாதிரி 2வதாக பேசுவதற்குரிய அந்த உள்ளடக்கம், அந்த செய்திகள், அது எப்படி இருக்கணும், எப்படி தொகுக்கணும், எப்படி தயாரிக்கணும் என்பது அது 2வதாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. 3வதாக பேச்சை மறைமுகமாக பாதிக்கக்கூடிய புற காரணங்கள்லாம் இருக்கிறது. அதுகள்லையும் ஒரு பேச்சாளர் கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். 4வதாக பேச்சாளராக இருக்கக்கூடியவருக்கு என்று சொல்லி பொதுவான சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. மக்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கு மாற்றமில்லாத வகையில் ஒரு பேச்சாளருடைய நடவடிக்கைகள் இருக்கணும். இப்படி 4 வகைகளாக இதை வகுத்து கொண்டு ஒவ்வொன்றையும் நம்ம விரிவாக அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பேசுகிற விதம், மேடையில் பேசக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அதுல நிறைய விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். முதலாவதாக பேசுகிற விதம் என்னன்னு சொன்னா, ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு கட்டுரை வாசிப்பது போல யாருடைய பேச்சு இருக்கிறதோ அதுல எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் மக்களை ஈர்க்காது. ஒரு செய்தியை நம்ம எடுத்து சொல்வதாக இருந்தால் ஒரே சீராக இருக்கவே கூடாது. இந்த பேச்சுடைய தொனி இருக்கு இல்லையா, அது சீராக இருக்கக்கூடாது. ஒரே கடுமையான ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் பயங்கரமான சத்தத்திலையும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப குசு குசுன்னு மென்மையான முறையிலையும் இருக்கக்கூடாது. எந்த இடத்துல சத்தத்தை ஏற்றணும், எந்த இடத்துல சத்தத்தை குறைக்கணும், ஆக்ரோஷமான விஷயங்களை சொல்லும் பொழுது அதுக்கு தகுந்தவாறு அந்த அந்த துணியும் வரணும். அப்பதான் அந்த 2 சேர்ந்து மக்களுடைய உள்ளத்துல போகும். சும்மா கட்டுற மாதிரி படிச்சோம்னு சொன்னா எடுபடாது. எத்தனை பேர் நல்ல செய்திகள்லாம் சொல்லுவாங்க, அது செய்திகளை விரும்பக்கூடியவர்களுக்கு அது பிடித்தாலும் அனைத்து மக்களையும் ஈர்க்காது. அவனை கட்டி போடணும், வேற பக்கம் அவனுடைய கவனம் திரும்பாமல் நம்ம பக்கமே கட்டி போட்டா தான் எல்லா செய்திகளும் அவனுடைய காதுல போய் நுழையும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பேசும் பொழுது சாதாரணமா பேசுறது பேசி கொண்டு வரணும். ஏத்த வேண்டிய நேரத்தில் ஏத்தணும், இறக்க வேண்டிய நேரத்தில் இறக்க வேண்டும். கோபமா இருக்கிற நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்ற விதத்திலேயே அந்த கோபம் தெரியணும். வெறுக்கத்தக்க காரியத்தை சொல்லும் பொழுது அந்த சொல்ல பயன்படுத்தும் பொழுதே அது வெறுக்கத்தக்கதாக தென்படணும். இப்படியெல்லாம் நம்முடைய பேச்சுக்கள் முதலாவது ஒழுங்கு என்னன்னா, தேவையான ஏற்ற இறக்கங்கள். சுருக்கமான வார்த்தையில சொல்வதாக இருந்தால், தேவையான ஏற்ற இறக்கங்கள் இல்லாம நம்ம பேசினால் அதுல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எல்லாரும் இருக்காது. அதுவும் சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க,
அதுவும் சில பேருக்கு பிடிக்கும், விஷயங்களை மட்டும் கேட்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் எது பிடிக்கும் என்று சொன்னால் ஏத்த இறக்கத்தோட கொண்டு போனோம்னு சொன்னா இது மக்களுக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும். பிடிச்சாதானே செய்தி போய் சென்றடையும். இது ஒரு விஷயம். அடுத்து இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த ஒரு செய்தி ஒரு வார்த்தைக்கும் ஒரு வாக்கியத்திற்கும் அடுத்த வார்த்தைக்கும் வாக்கியத்திற்கும் மத்தியில் ரொம்ப இடைவெளி விட்டுறக்கூடாது. நான் சொல்ல வருவதுண்டா நானுக்கு சுதிக்க முட்டு நேரம் நான் சொல்ல வருவேன்னு சொல்ல வேண்டியதானே. இந்த சிலருக்கு அப்படி இருக்கிறாங்க. பேச்சுன்னா என்ன ஆகணும்னா அந்த கேப் விட்டு அப்படி திரும்பிடும். அவனுக்கு கேப் விடாம இருந்தது அப்படி நம்ம பக்கமே இருந்துகிட்டு இருப்பான். ஒரு வாக்கியத்தை முடிச்ச உடனே அடுத்த வாக்கியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அதிக நேரம் எடுக்கக்கூடாது. ஒரு வார்த்தையை முடிச்ச உடனே அடுத்த வார்த்தைக்கு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தைக்கு எப்படி இருக்க வேண்டும் பேச்சுன்னு கேட்டா, ஒரு சங்கிலி மாதிரி பின்னி இருக்கணும். உன்னோட ஒண்ணு பின்னி பின்னி இருக்கும் இல்லையா, கோர்த்து அப்படி இருக்க வேண்டும். சங்கிலி தொடர் விட்டுச்சின்னு சொன்னா அவனுடைய கவனம் அப்படி போயிடும், வேற பக்கம் திரும்பிடுவான். நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவனுக்கு அதுலயே இழுத்து போடுவதாக இருந்தால் என்ன செய்யணும், பேச்சுகள்ல வார்த்தைக்கும் ஒரு வார்த்தைக்கு மத்தியில் உள்ள இடைவெளி இருக்கக்கூடாது. அப்படி போய்கொண்டே இருக்கணும். ஒரு வாக்கியத்துக்கும் ஒரு வாக்கியத்துக்கும் மத்தியில் ஒரு சின்ன இடைவெளி இருக்கணும். அது அப்பதான் வாக்கியம்னு தெரியும். ஆனா அது அளவுக்கு மேல இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சிலருக்கு என்ன செய்வாங்க, ஒரு வாக்கியத்தை நிறுத்திட்டு அப்படியே நின்றுட்டு அடுத்த வாக்கியத்தை எடுப்பாங்க. இது மக்களை என்ன செய்யாது, ஒரு ஈர்க்காது. மக்களை ஈர்க்கலன்னா செய்தி போய் சேராது. நம்ம செய்தி சேருவதற்கு தான் பிரச்சாரம் செய்கிறோம். அப்போ சங்கிலி தொடராக சங்கிலி தொடர் கட்டாகி விடக்கூடாது. பேச்சுக்கள் என்ன செய்யக்கூடாது, ஏற்ற இறக்கமும் இருக்க வேண்டும். அந்த சங்கிலி தொடர்பை கட்டாக்குற வகையில் இடைவெளி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது ரொம்ப ஒரு பத்திரிகைக்கெல்லாம் பேட்டி அப்படித்தான் கொடுப்பாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவன் எழுதுறதுக்காக கொடுக்கிறது. செய்தியாளர்கள்ட்ட சொல்லும் பொழுது அவன் வருகின்றன்னு எழுதுவான். டிசம்பர் 6ஆம் நாள் அப்படி நம்ம டைம் கொடுப்போம். அதுக்கு கொடுக்கலாம். நம்ம சொல்வதை எழுதி கொள்வதற்காக வேண்டி பேசும் பொழுது அதுக்காக வேண்டியே சொல்ற காரணத்தினால் அது விஷயம் வேற. அந்த மாதிரி மேடை பேச்சு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது இரண்டாவதாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பேசக்கூடியவர்களுக்கு அந்த பேச்சு சில செய்திகளை சொல்ற மாதிரி நம்முடைய உடலுடைய பாடி லாங்குவேஜ் சொல்றாங்க இல்லையா, உடலுடைய அங்க அசைவுகள், தேவையான இடத்தில் செய்யக்கூடிய அசைவுகளும் ஒரு செய்தியை கரெக்டா என்ன செய்யும், உள்ள கொண்டே சேர்க்கும். அப்ப இப்படி நின்று கை கட்டிட்டே பேசணும்னா என்ன செய்யாது, அது எடுக்காது. இப்படி பிடிச்ச மேனிக்கு நின்றோம்னாலும் என்ன செய்யாது, மெசேஜ் உள்ள போகாது. அப்ப என்ன செய்யணும், சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு இந்த கைகால அது எப்பதான் ஒரு மூவ்மெண்ட் இருந்தா தான் எப்பவுமே என்ன செய்யும். மக்கள் ஏன் வீடியோ விரும்புறாங்க, படத்தை விரும்ப மாட்டாங்க. ஏன், படத்துல ஒரு அசைவு இல்லை. ஒரு படம் போட்டான்னா அப்படி இருக்கும். வீடியோனா என்ன செய்யும், காட்சி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளை பார்க்கக்கூடியவர்கள் ஆடியோ காதுல போற மாதிரி என்ன செய்யணும், நம்மள்ட்டையும் ஒரு அசைவு இருந்தா தான் நம்மளை பார்ப்பாங்க. நம்ம இப்படி நின்றுட்டு இருந்தோம்னா இப்படிதான் நிப்பாரு கடைசி வரைக்கும் கண்ண மூடிட்டு தான் கேட்பாங்க. நீங்க எப்படி நின்றுட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் நிப்பாரு. அப்ப என்னத்தோட பாக்குறது, காதை மட்டும் கொடுப்போம். காதை மட்டும் கொடுத்தா சரியா போய் சேராது. காதை கொடுக்கிற மாதிரி அவன் கண்ணையும் கொடுக்கிறதா இருந்தா என்ன செய்யணும், நம்ம பேசும் பொழுது நம்முடைய தலையசைவு, கையசைவு, வாயசைவுன்னு அதுக்கு ஒரேடியா ஓவர் ஆக்ஷன் சில பேர் பண்ணுவாங்க தேவையில்லாம. அதுவும் படி அருவருப்பான வகையில இல்லாத வகையில நம்ம பாடி லாங்குவேஜ்னு இதுக்கு சொல்லுவாங்க. இந்த பாடி லாங்குவேஜ்ல என்ன செய்யும், சில நேரங்களில் நம்ம செய்திகளை சைகையால கூட சொல்லுவோம். அப்ப அவன் பார்க்கலன்னு வைங்க, அவனுக்கு வழங்காம போயிடும். நம்ம செய்திகளை சொல்லுவதோட என்ன செய்யணும், இப்படி சொன்னாருன்னு இப்படி சொன்னாருப்போம், இப்படி சொன்னாருன்னு கையையும் பார்த்தா தான் அர்த்தம் விளங்கும். அவன் கண்ணை மூடிட்டு இப்படி சொன்னாரு, என்ன எப்படி சொன்னாரு முடிச்சு பார்ப்போம், ஒன்றும் தெரியாது. அப்ப அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தா தான் சில செய்திகளை நம்ம சைகைகள் மூலமாவே சொல்லிவிடுவோம். சைகைகள் மூலமா சொல்லும் பொழுது எப்போ அவனுக்கு அதனுடைய அர்த்தம் விளங்கு, நம்மளை பார்த்தா தான் விளங்கும். அப்ப நம்மளை பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கணும். பேசக்கூடியவர்களை நோக்கி எல்லாருடைய பார்வையும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பேசுறவங்க என்ன செய்யக்கூடாது, அவர் பிடிச்சு வச்ச ஒரு சிலை மாதிரி இருந்து விடாமல் அவர்கள் தேவையான இடங்கள்ல என்ன செய்யணும், வாயசைவு, தலையசைவு, உடல் அசைவு, கை அசைவுகள்லாம் என்ன செய்யணும், எவ்வளவு உலகம் தெரிய போகுது. இதுக்கு உள்ள விஷயங்கள்ல அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க வழங்குதா. அந்த உடல் அசைவுகள் தேவையான அளவில் என்ன செய்யணும், பாடியும் ஒரு லாங்குவேஜ் தான். அது அந்த உடல் வாயினால உள்ளது மட்டும் லாங்குவேஜ் கிடையாது, இது கூட ஒரு மொழின்னு சொல்றாங்க. அப்ப ஊமைகள்லாம் கூட செவிடர்கள்லாம் கூட புரிஞ்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, சில செய்கைகளை வச்சு. அது ஒரு மொழி தான், அதனால அது பாடி லாங்குவேஜ். அப்ப அதுலயும் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். பேசும் பொழுது சும்மா அப்படி நின்றுட்டு இருந்தே எவ்வளவு நல்ல விஷயம் சொன்னாலும் மக்களை ஈர்க்காது. அடுத்ததாக பேசும் பொழுது மக்களை பார்க்கணும்.
இப்படி இப்படி இன்னும் ஆக்ரோஷம் பேசினாலும் இப்படி குனிஞ்சிட்டே பேசினு வைங்க எடுக்குமா? நீங்க அவனை பார்க்க அவன் உங்களை பார்க்க போறான். மக்கள் என்ன செய்யணும்? நேர பார்த்து பேச வேண்டும், பரவலாகவும் பார்க்க வேண்டும். இப்படி ஒரு பக்கமே பார்த்துட்டு இருக்க கூடாது. எல்லா பக்கம் இந்த பக்கம் மக்கள் இருப்பாங்க, இந்த பக்கம் மக்கள் இருப்பாங்க. எல்லா பக்கம் மக்களை பார்க்கும்போது என்ன செய்யும்? மக்கள் வந்து நமக்கு சொல்றாங்கன்னு நினைக்குவான். இப்படியே ஒரு பக்கம் நின்று வைங்க, நமக்கு உள்ளது இல்லைன்னு ரெண்டு செய்தாலும் நினைச்சிருவாங்க. அப்ப என்ன செய்யணும்? எந்த அளவுக்கு உங்களுக்கு மக்கள் இருக்கிறார்களோ எல்லா பக்கமும் உங்களுடைய தலையை என்ன செய்யணும்? கவனத்தை கொண்டு போக வேண்டும். அப்ப இந்த மாதிரியான விஷயம் நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. இப்படின்னு பேசிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து வேலை இல்லை. நீங்க உட்கார்ந்து பேசினாலும் நின்று பேசினாலும் பார்வை என்ன செய்யணும்? யாரெல்லாம் உங்களுடைய இலக்காக இருக்கிறார்களோ அவங்கள எல்லாம் நோக்கி அது திரும்பணும். ஒரேடியா இப்படி திரும்பிட்டு இருக்க கூடாது. ஒரு செய்தி இங்க, ஒரு செய்தி அங்க, ஒரு செய்தி இங்க, அப்படி என்ன செய்யணும்? மாறி மாறி கூட செய்து கொள்ளலாம். அனைவரையும் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். அது எப்படி பார்க்கணும்? அனைத்து பக்கமும் உங்களுடைய பார்வைகள் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் ரெண்டு பேர் ஒண்ணுக்கு ஒண்ணு ஈர்க்கப்படுவாங்க. அவங்களால நீங்க ஈர்க்கப்படுவீங்க, உங்களால அவங்க ஈர்க்கப்படுவாங்க. செய்தி கரெக்டா போய் மக்களுக்கு சென்றடையும். இது ஒரு நிறைய பேர் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வந்து பேசும் பொழுது நமக்கு தெரிந்ததை எல்லாம் பேசிவிடக்கூடாது. அது ஒரு நிறைய பேர் என்ன இருக்கு, என்னென்ன அந்த ஒரு தலைப்புன்னு கொடுப்பாங்க, அந்த தலைப்புக்குள்ள அது வருதான்னு பார்க்கணும். அது வராம என்ன செய்யறது? இப்ப பேசிட்டு ஒரு யாவும் வருமா, இதையும் சொல்லுவோமே அப்படின்லாம் சில பேர் இருக்கிறாங்க. இது இந்த இடத்துக்கு தேவையா, நமக்கு தலைப்புல வருமா, அப்படியெல்லாம் பார்க்காம என்ன செய்யக்கூடாது? தெரிஞ்சதெல்லாம் பேசவே கூடாது. பேசும் பொழுது தெரிந்ததை அனைத்தையும் பேசிவிடாமல் தேவையானதை பேசணும். அதை கவனத்தில் வச்சுக்கிறேன். இது பற்றி நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணுவது அந்த ரெண்டாவது தலைப்பு இருக்கு இல்லையா, அதுல கூடுதலா சொல்லிக்கிறோம். அடுத்து வந்து பேசும் பொழுது சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களா இருக்கும். நம்ம சொல்ற சில விஷயங்கள் வந்து சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. இன்னும் சில விஷயங்கள் வந்து இவருக்கு தான் தெரியும், பேசுறவருக்கு தான் தெரியும். அவர் வந்து என்ன நினைக்கணும்னு கேட்டா, கடைசி நிலையில் இருக்கிறார் பாருங்க, அவருக்கும் தெரியுதான்னு பார்க்கணும். அப்படி பார்த்து தான் அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும். நம்ம எப்படி பார்க்கிறோம் என்றால், பேசும் பொழுது இவருக்கு தெரியும் இல்லையா. இப்ப உதாரணமா ஒரு புதுசா ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இப்ப கூடங்குளத்துல அந்த அணுமின் நிலையம் மேட்டர் இருக்குன்னு வைங்களேன். இது கூடங்குளம் அணுமின் நிலையம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இதை வச்சு பேசும்பொழுது கூடங்குளம் அணுமின் நிலையம்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு விளங்கிக்கிறோம். ஏன் இது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பரவலான ஒரு நியூஸாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக ஒரு ஆள் போராடிட்டு இருக்காரு, முக்கியமான ஒரு ஆள். இது வந்து எல்லாருக்கும் தெரியாது. ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆள் பேர், தனிநபர் பேரை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அப்ப போய்கிட்டு இருக்கும் உதாரணமா என்ன செய்யறது, இந்த உதயகுமார் மாதிரி நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னு வைங்களேன். உதயகுமார்னு ஒருத்தர் தான் பண்ணிட்டு இருக்கிறான் அதுல நின்று கொண்டு. இந்த உதயகுமார் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியாது. நீங்கள் உதயகுமார் போல இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு வைங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு சொல்றீங்க? நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி உதயகுமார் எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாருக்கும் தெரியாது. ஒரு பொதுமக்கள் மத்தியில் நீங்க பேசுனீங்க என்று சொன்னா உதயகுமாருக்கு விளக்கத்தையும் சொல்லிட்டு தான் சொல்லணும். இந்த கூடங்குளத்தில் மின் வச்சிருக்காங்களா, அது எதிர்த்து நிக்கிறானே, அவனை மாதிரி ஆவாதீங்க என்று சொன்னா தான் அது அவனுக்கு விளங்கும். நீங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதுனால அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி மூடலா சொல்லிட்டு போனீங்கன்னு வைங்க, தெளிவற்று சொன்னீங்கன்னு வைங்க, அதனோட பயன் இருக்காது. என்னமோன்னு சொன்னாரு, உதயகுமார் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னா என்ன தெரியாது. அது இஸ்லாமிய வரலாறுல கூட சில பெயர்கள் வந்து மக்களுக்கு அறிந்த பெயர்களா இருக்கும், சில பெயர்கள் வந்து அறியாத பெயர்களா இருக்கும், சில தகவல்கள் வந்து அனைவருக்கும் தெரிஞ்ச தகவலா இருக்கும், சில தகவல் வந்து ரொம்ப ரேராக, குறைவாக, அரிதாக பயன்படுத்தக்கூடிய தகவல்களா இருக்கும். அந்த மாதிரி செய்தி நீங்க சொல்லும் பொழுது, மேற்கோளாக எடுத்துக்காட்டா சொல்லிக்கிட்டு போகும் பொழுது அது எல்லாருக்கும் புரியுமான்னு நீங்க பார்க்கணும். புரியலைன்னா விலைக்கு சொல்லிவிடணும். மேற்கோளா காட்டக்கூடிய என்ன செய்யணும், ஒரு உஹது போர் எல்லாருக்கும் தெரிகிறது, பத்ரு போர் எல்லாருக்கும் தெரிகிறது. அப்ப உஹது போர் பத்ரு போர்னு சொன்னாலே அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு முஸ்லீம் மட்டத்தில் போய் கொண்டு உஹது போர் என்று சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு வைங்க, உஹது போர்னா என்னன்னு விளக்கம் கொடுக்கணுமா? விளக்கம் கொடுக்க தேவையில்லைங்க, எல்லா முஸ்லீமுக்கும் தெரியும். பத்ரு போர்னு சொல்றீங்க, இதை பத்தி ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமானா கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா நீங்க கேள்விப்படாத ஒரு போரா இருக்குன்னு வைங்க, நீங்களே நேத்தான் படிச்சிருக்கிறீங்க, அப்பதான் இப்படி ஒரு போர் நடந்திருக்கா இஸ்லாத்துல அப்படி நினைச்சுக்கிட்டு அது போய் மக்கள்கிட்ட பேசும்போது சொன்னா விளங்குமா? விளங்காது. அந்த போரை நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கேள்விப்படாத புதுசான ஒரு விஷயமாக இருந்தால் அதை சொல்லும் போதே அதனுடைய விளக்கத்தை சேர்த்து சொல்லணும். முட்டையா பதில் போர் உகது போர்னு மேற்கோள் காட்டின மாதிரி சொல்லி விடாமல், இது விளங்குமா அவனுக்கு, நமக்கு நேத்தானே தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளே போன வாரம் தான் தெரிஞ்சோம், இதை போய் எல்லா மக்கள்கிட்ட போய் சொன்னோம்னு சொன்னா அவனுக்கு என்ன புரியும் அப்படிங்கிற இதை சொல்லும்போது என்ன செய்யணும், அந்த போர் என்ன, யாருக்கு நடந்துச்சு, அது எப்போ நடந்துச்சு என்பதை சேர்த்து சொல்லி அதை குறிப்பிட வேண்டும்.
இப்படி எந்த ஒரு சம்பவத்தை நம்ம சொல்வதாக இருந்தாலும், ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தாலும், உலக நடப்பை சொல்வதாக இருந்தாலும், அதில் பயன்படுத்துற ஒவ்வொரு சொல்லும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதான்னு பார்க்கணும். ஒரு பாதி பேருக்கு தெரியாட்டா கூட நீங்க விளக்கிடணும். ஏன்? அவன் தான் நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் யாரு? தெரிஞ்சவன் நோக்கம் கிடையாது. தெரியாத மக்களுக்கு தெரிய வைப்பதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கிறதுனால, நமக்கு தெரிஞ்சுங்கிறதுக்காக வேண்டி சில ஆளுக்கு பேசுவாங்க, நமக்கு தான் புரியும், அவருக்கு தான் அது புரியும். அவர் சொன்ன சில விஷயங்கள் மக்களுக்கு புரியாது. அப்ப மக்களுக்கு புரியுதாங்கிற வகையில ரொம்ப பாமரத்தனமாக என்ன செய்யறத விளக்க வேண்டும். இத நமக்கு தெரிஞ்சது அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்க கூடாது. இதுக்கு என்ன இது சுருக்கமா குறிச்சுக்கிறதா இருந்தா, நமக்கு தெரிகிறது அனைவருக்கும் தெரியுமா, தெரியாட்டி தெரிய வச்சுட்டு தான் வரணும், அந்த அந்த டாபிக் தாண்டணும். இந்த விஷயத்தில் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அதுபோக சொற்களை பயன்படுத்தும் பொழுது, சாதாரணமா பேசும் பொழுது நம்ம வார்த்தைகளை முழுங்கி தான் பேசுவோம். ஒருத்தருக்கு உரையாடும் பொழுது என்ன செய்வோம்? சாப்பிட்டீர்களான்னு சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது நிறைய வார்த்தை காண போயிடும். ஆனா உரையாடல விளங்கிக்கிறோம், நம்ம பேசும்போது என்ன ஆயிரம் புரிந்து கொள்ளும். ஆனா மேடையில் பேசும் பொழுது சொற்களை என்ன செய்யணும்? ஒவ்வொரு சொல்லையும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும். ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா, கழுதைன்னு சொன்னீங்கன்னா, கழுதைன்னு அவனுக்கு விளங்கணும். கழுதை விளங்காது. மருவி குதிரை வாங்கிட்டு வராங்க. சிலது பேசும்போது செய்வோம், மதுரைக்கு போய் குதிரை வாங்கிட்டு வரேன் எப்படி சொல்லுவாங்க? மருவி குதிரை வாங்கிட்டு வரோம் இப்படி பேசுவீங்க. சும்மா பேசிட்டு போங்க. மேடையில் பேசலாமா? மேடையில் பேசுனா மதுரைக்கு போய் குதிரை வாங்க போகிறேன்னு சொல்லணும். மருவி குதிரை இப்படி இப்படி பேசுறாங்க நிறைய பேர் மேடைகள்ல பேசும் பொழுது நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எப்படி சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லாம நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என்னமோ சொன்னாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்பாங்க மக்கள். ஏன்னா மைக் வழியா கேட்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யாது? சரியா விளங்காது. ஒரு வார்த்தையை கரெக்டா சொல்லணும். அனைத்து எழுத்தும் என்ன இருக்குன்னு இருக்க வேண்டும். மதுரைன்னா மதுரைன்னு அவனுக்கு விளங்க வேண்டும், குதிரைன்னா குதிரைன்னு விளங்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொன்னா இப்படிதான் அவனுக்கு விளங்க வேண்டும். இப்படி விளங்கக்கூடாது. இப்படி அரபியும் இப்படி வாசிப்பாங்க, தமிழ் இப்படி வாசிப்பாங்க. அப்ப இந்த மாதிரியாக நிறைய பேருடைய பேச்சுக்கள் இருக்கிறதுனால அவருக்கு ஏதோ கரெக்டா சொல்றன்னு விளங்கிறாரு, மக்களுக்கு விளங்காது. அப்ப வார்த்தைகள் அழுத்தம் திருத்தமா இருக்க வேண்டும். அழுத்தம் திருத்தம்னா என்ன? பெரிய உச்சரிப்புகள் அதல்ல. சில பேருக்கு சில எழுத்து வரும், சில எழுத்து வராம இருக்கும். அந்த சொல்லுல ஒரு எழுத்து கூட மிஸ் ஆகாம இருந்தா தான் கரெக்டா மக்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி அது கட்டிச்சு பேசுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி என்ன செய்யணும்? பேச்சுக்கள்ல வார்த்தைகள் அதை எழுதுறாங்க, எழுதிட முடியணும். அந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகள் அழுத்தம் திருத்தத்தோடு சொல்ல வேண்டும். இதுல நம்ம கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக நம்ம மார்க்க பேச்சு பேசுற காரணத்தினால நிறைய குர்ஆன் ஹதீஸுகளை மேற்கோள் காட்ட வேண்டியது இருக்கும். இந்த குர்ஆன் ஹதீஸை மேற்கோள் காட்டும் பொழுது அதை அரபு மூலத்தோட சொல்லுவது ஒரு எஃபெக்டா இருக்கும். எப்போதுமே ஒரு ஆதாரத்தை சொல்லும் பொழுது சும்மா தமிழ்லே சொல்லிட்டு போகாம அரபு மூலத்தோட சொன்னா என்னவா இருக்கும்? ஒரு ஈர்க்கும். அது ஒரு ஹதீஸை சொன்னாலும் மூலத்தை வாசிச்சு, குர்ஆன் வசனத்தை சொன்னாலும் மூலத்தை வாசிச்சு சொன்னால் எஃபெக்டா இருக்கும். ஆனால் கரெக்டா இருக்கணும். அது ஒன்னு கடக்க ஒன்னு சொன்னு வைங்க, அதுக்கு அது ஆதாரத்தை சொல்லாமல் இருப்பது மேல், தமிழ்ல நம்பரை மட்டும் சொல்வது மேல். விளங்குதா? அறகுறையா மட்டும் இந்த அரபியில நம்ம தப்பு செஞ்சேன்னு வைங்க, அந்த சுன்ன ஜமாத் ஆலிம் சாக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, பயான் பண்ண வந்துட்டாங்க, இது கூட இந்த வார்த்தை கூட சொல்ல தெரியல, இது கூட ஒன்றும் பேச தெரியல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்ப நீங்க அரபு மொழியில் எதையாவது நீங்கள் பயன்படுத்தினால் சிறப்பு. அதை நீங்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி உச்சரிப்பை திருத்தி, நான் வாசிக்கிறது சரிதானா, இந்த மாதிரி தானா கரெக்டா, இது வார்த்தை விடுபட்டு இருக்குதா, இன்னும் நம்ம பெரிய பேச்சாளர்கள் சொல்லக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிறத குல்ஃபு அல்லாஹு அஹதுங்கிறாங்க. குல்ஃபு ஹூங்கு ஃபூக்கு என்னது? சில வார்த்தைகள் வராட்டி பரவாயில்ல. நான் சொல்லக்கூடிய யார் இந்த பாக்கன்னு ஒரு ஆள் குல்ஃபு அல்லாஹு இன்னைக்கு வரைக்கும் குல்ஃபு அல்லாஹு அஹதுங்கிறார். அது ஹூவா இருக்காங்க. இதை ஒருத்தன் பார்த்தான்னு வைங்க, ஒரு விவரம் இல்லை இவனுக்கு நினைப்பானா இல்லையா? சாதாரண மக்கள் குர்ஆன் ஓதுறவங்க நினைச்சா கூட என்ன செய்வாங்க? அப்ப உங்களுக்கு சொல்லாம இருந்திருங்க. அது தமிழ்ல சொல்லுங்க. 113வது வசனம் அத்தியாயம்னு சொல்லிட்டு போங்க, வசன நம்பரை சொல்லிட்டு போங்க, தமிழ் அப்படி மொழிபெயர்த்து அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போங்க. அரபி சொல்வதாக இருந்தால் சிறந்தது. அதை நீங்க உருவாக்கிக்கிறங்க. உங்களுக்கு அந்த உச்சரிப்புகளை எல்லாத்தையும் உருவாக்காட்டால் எதை நீங்கள் எடுத்து வைக்க போறீங்களோ, நான் உச்சரிப்பு கரெக்டா இருக்கா, நான் வாசிக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க, கரெக்ட்னு சொல்லி 4 பேர்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படி தயார் பண்ணிக்கிறங்க. அது முடியலைங்கிறதுனால அதுக்கான பேசாம இருக்க அவசியம் கிடையாது. நமக்கு சரியா வரல, இதுல நம்ம கொஞ்சம் விவரம் பத்தல, நமக்கு நாக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால்
அதை தவிர்த்து விடுங்கள். அரபு மொழியில ஒண்ணு வரைக்கும் ஒண்ணு மட்டும் சொல்லிடாதீங்க. சொன்னா கரெக்டா சொல்லுங்க, இல்லாட்டி தமிழ்ல மட்டும் சொன்னால் போதும். வணங்குதா? தமிழ்ல மட்டும் சொல்லி குர்ஆனுக்கு நம்பர் சொல்லிட்டு போயிடலாம். ஹதீஸுக்கு இப்ப நம்பர் சொல்லலாம். எல்லா புக்குகளும் வந்துருச்சு. ஹதீஸ்ல உள்ள தமிழாக்கத்தை பார்த்து என்ன செய்யலாம், அந்த நம்பரை சொல்லிட்டு போய்விடலாம். அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக முடிஞ்ச அளவுக்கு குறிப்பு இல்லாமல் பேச வேண்டும். இந்த மாதிரி கிளாஸ் நடத்துறதுக்கெல்லாம் குறிப்பு வச்சுக்கணும். ஏன்னா நம்பர் நோட் பண்ணுவதற்காக வேண்டி அதெல்லாம் பேப்பரை வச்சு தான் சொல்லுவாங்க கிளாஸ் நடத்தும் போது. பொதுவாக உரை நிகழ்த்தக்கூடிய நேரத்தில் நீங்கள் பேப்பர்ல வச்சுக்கிட்டு உரை நிகழ்த்தும் பொழுது இப்ப நம்ம சொன்னமுள்ள நிறைய விஷயங்கள் கோர்வையா இருக்கணும், ஆக்ரோஷமா இருக்கணும், அழுத்தம் திருத்தமா இருக்கணும், ஏத்த இறக்கமா இருக்கணும். இது எல்லாமே மௌத்தா போயிடும். பேப்பர் இப்படி பார்த்துட்டு அதுல போயிருமா, சங்கிலித்தூர் கட்டாயிருமா இல்லையா? நீங்க பேப்பரை பார்த்து பேசினாலேயே அந்த அவனுக்கு என்னவாயிரும், அவன் ஒரு கட்டாவது பத்திலா நீங்க பேசிட்டு இருக்கும் போது அது கண்ணாடி வர விழுந்துருச்சுன்னு வைங்க, பிரச்சனையா போயிரு. இப்படிங்கிறதுக்குள்ள அவன் வேற பக்கம் போயிடுவான். அப்ப முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, குறிப்பு இல்லாமல், குறிப்பு வச்சு பழவிட்டதுனாலதான் அது எல்லாருக்கும் தேவைப்படுகிறதுங்க. மனிதன் எப்படி நம்ம இருக்கிறோம் என்று கேட்டால், நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த மூளை இருக்கு இல்லையா, அதுல ஒரு 1% கூட நம்ம யாருமே யூஸ் பண்ணல. இன்னும் 99% அதுக்கு பவர் அதிகம், ஆற்றல் இருக்கிறது. நம்ம எப்படி அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறோமோ அப்படி அது பழகி கொள்கிறது. இப்ப அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டெலிபோன் நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அப்ப லேண்ட்லைனை போல எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் அந்த லேண்ட்லைனை கரெக்டா மனப்பாடம் பண்ணி சொல்லுவாங்க. உங்க நம்பர் என்னடா என்ன செய்வான், 100 நம்பர் யாவும் வச்சிருப்பான். அவருக்கு அப்துல் கார் நம்பர் என்ன, இப்ராஹிம் ஷா நம்பர் என்ன, முஸ்தபா நம்பர் என்ன, மூசா நம்பர் என்னன்னு கேட்டோம்னா பட்டுன்னு சொன்னோம். நம்மளே சொல்லியிருக்கோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த நம்பரை கேட்டாலும் சொல்லுவோம். இப்ப நம்ம நம்பர் கேட்டா நமக்கு தெரியாது. உங்க போன் நம்பர் என்னன்னு கேட்டா இதுக்கே பார்த்து சொல்றேன். ஏன் எப்ப நீங்க பார்த்து சொல்றேன்னு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டீங்களோ, இங்க பண்ணலையோ வராது. நீங்க ஸ்டோர் பண்ணாம பழகிற காலத்துல என்ன செஞ்சாங்க, அந்த நம்பர்களை எல்லாம் வாயினால தானே சொன்னாங்க. இந்த நம்பர்களை எல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு தானே சொன்னாங்க. அவ்வளவு எத்தனை நம்பர் மெமரியில் வச்சிருந்தோம். இன்னைக்கு ஒரு நம்பர் யாருக்கு மெமரி இல்லை. அவன் நம்பர் அவனுக்கு, எனக்கு என் நம்பர் தெரியாது. ஏன்னா வேற கேட்டாங்கன்னா போனை பார்த்து செய்வேன், இந்த இருக்க நம்பர் நான் சொல்லுவேன். ஏன் நம்ம எழுதி வச்சிடும், தேவையில்லை தானே, அதுக்கு ஏன் தேவையில்லாம இடம் கொடுக்கணும், அது ரெக்கார்ட்ல வச்சிருக்கிறோம்ல. இப்படிங்கிற மாதிரி விடுகிறது. பேப்பர்ல எப்ப நீங்க எழுதி வச்சுக்கிற ஆரம்பித்து விட்டீர்களோ அப்ப இயற்கையா உங்களுக்கு என்னவாயிரும்னு கேட்டா, அந்த மூளையில பதிவு பண்றது குறைஞ்சிரும். நம்ம தான் இருக்குல்ல மறை ஏதோ போய் பதிவு பண்ணணும், வேற ஒரு பதிவு பண்ணிக்கிட்டோம்ல அப்படின்னு நினைத்து விடுவீர்கள். அப்ப நீங்க பண்ணவே மாட்டேன்ற ஒரு நெருக்கடியை உண்டாக்குனீங்கன்னு சொன்னா அப்படியே மனசுல நிற்கும். எப்படி அதை மனசுல நினைவு கொண்டு வருவது என்பது நான் 2வது தலைப்புல சொல்றேன். ஆனா நினைவு கொண்டு வர முடியும். அதுக்குன்னு சில ஃபார்முலாக்களை கடைபிடிச்சோம்னு சொன்னா எவ்வளவு விஷயங்களை வேண்டாலும் யாபத்துல வச்சு என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்ப அந்த முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன கேட்டா, மனிதன் என்ன செய்யறான்னா, இப்ப நீங்க கம்ப்யூட்டர் அறிவு உள்ளவங்களும் உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் உள்ளேயே மெமரியிலேயே இருக்க ஒரு ஃபைலை ஓபன் பண்றோம்னு வைங்க, சீக்கிரமா ஓபன் ஆயிரும். அதை எக்ஸ்டர்னல் டிரைவ்ல இருந்து ஓபன் பண்ணீங்கன்னு வைங்க, சிடில இருந்து பண்ணீங்கன்னு வைங்க, வெளியே இருந்து பண்ணீங்கன்னு வைங்க, அது கொஞ்சம் சுலவாகும், கொஞ்சம் வித்தியாசமாகும், கொஞ்சம் லேட் ஆகும். அது ரொம்ப வித்தியாசம் தெரியாது, கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். வெளியிலிருந்து மெமரி எடுக்கக்கூடிய நேரத்தில் பொதுவாக என்னவாயிரும், லேட் ஆகிவிடும். இங்க இருந்து எடுத்து போட்டா சரசரன் வந்துகிட்டே இருக்கும், வர்றதுக்கு போடுறதும் கரெக்டா இருக்கும். என்ன வேகத்தில் மூளையிலிருந்து வருகிறதோ அந்த வேகத்தில் அது வெளியே போய்கொண்டே இருக்கும். நீங்க வெளியே இருந்து எடுக்கணும் இப்படி பார்த்து சொல்லும் பொழுது அப்ப இது எக்ஸ்டர்னல் சிடியில இருந்து ஃபைல படிக்கிற மாதிரி ஒரு அமைப்புல ஒடியாந்துருது. அதனால நமக்கு அந்த வேகம் குறைஞ்சு போய்விடும், உணர்ச்சியும் போய்விடும். அந்த உணர்ச்சிங்கிறது தொடர்ச்சியா கண்டினியூவா இருந்தா தான் உணர்ச்சி இருக்கும். நம்ம என்ன செய்யறோம், அப்படி பார்த்துட்டே இருக்கிறோமா, பார்த்துட்டு இருக்கிறோமா, இப்படி புரிஞ்சவன என்ன ஆயிரும், அந்த தொடர்ச்சி போயிடும். என்ன மாதிரி நம்ம கொண்டு வந்தோமோ அந்த நிலைமைக்கு நமக்கு வர முடியாது, செயற்கையா தான் முடிச்சு கத்த வேண்டி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குறிப்பு கிளாஸ் வகுப்பு நடத்துறோம் இல்லையா, இப்ப எல்லாம் பேப்பர் வச்சு தான் நம்ம கிளாஸ் நடத்துவாங்க. இன்னைக்கு நடத்துற கிளாஸ் எல்லாம் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க குறிப்பு வச்சிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டா இது பாடம், இதுல ஏத்த இறக்கம் இல்லாம சொன்னா கூட இது என்னவா உங்களுக்கு எடுக்கும். என்ன நீங்க குறிப்பு மாணவர்களா வந்திருக்கிறீங்க, விவரம் உள்ளவங்க வந்திருக்கிறீங்க, ஆக்ரோஷத்தை வைத்து செய்தியை சொல்ற அளவில் உள்ளவங்க யாருங்க வரல. அதனால வகுப்புகள் பாடங்களுக்கெல்லாம் குறிப்பு வேணும், அப்பதான் கரெக்டா விடுபடாமல் சொல்ல முடியும். பொதுவான மக்களுக்கு சொல்லக்கூடிய உரைகளுக்கு தான் நான் சொல்றேன். எல்லா இடத்துலயும் குறிப்பு இல்ல, ஜும்மாவில எல்லாம் குறிப்பு வச்சாங்கன்னு வைங்களேன், அது ஜும்மாவே இருக்காது. நம்ம பாக்குறோம் அந்த அந்த ஆக்ரோஷம் போய் உணர்ச்சி போய் மக்களுடைய ஈடுபாடு போய் அது மாதிரி அந்த குத்துபா புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிச்சனால எல்லாம் தூங்க ஆரம்பிச்சாங்க. குத்துபாவில் உட்காந்துக்கிட்டே புஸ்தகத்தை படிச்சு என்ன செய்வாங்க, உரை நிகழ்த்த ஆரம்பிச்சாங்களா. அப்படியே அந்த உரை நிகழ்த்துற தன்மை எல்லாமே போய்விட்ட காட்சியை நம்ம பார்க்கிறோம்.
அது ஒரு நன்மை தரவில்லை என்பதை அடுத்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பேசும் பொழுது நம்ம ஒரு செய்தியை விளங்க சொல்றோம் இல்லையா, இஸ்லாத்துல எந்த செய்தி அந்த அந்த குர்ஆன்ல உள்ளதானே பேச போறோம். புதுசா வேற வேற மெட்ரை கொண்டு வர முடியுமா? முடியாது. இப்ப எதை சொன்னாலும் தெரிஞ்சாதான் இருக்கும். தொழுகை பத்தி பேச போறோம், தொழுகை தான் தெரியுமே, நோன்பை பத்தி அதுவும் தெரியுமே எல்லாருக்கும், அப்படி நினைக்க கூடாது. நம்ம என்ன பேசணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாமே தெரிஞ்ச விஷயங்களா தான் இருக்கும். தெரிஞ்ச விஷயங்களா இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, இப்ப உதாரணமா அந்த தர்கா விஷயம், அந்த ஷிர்க் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பேசினா சில ஆட்களுக்கு இதுதான் எத்தனை தடவை கேட்கறதுமாங்க, நம்ம கண்டுக்கிறவே கூடாதுங்க. இவன் நமக்கு குறியே கிடையாது, அவன் தான் குறி. எவன் தர்காவுல இருக்கிறான் அவன் தான் இலக்கு. நீ உனக்கு தெரிஞ்ச தொலைஞ்சு போ, உனக்காக நான் பேசல. நம்ம என்ன செய்வோம், சில விஷயங்கள் இன்னைக்கு விட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அடிப்படையான ஷிர்கான விஷயங்களை பேசுவதை விட்டு விலகி கொண்டோம். ஏன் அதை பேசணும்னு சொன்னா இருக்கிற எல்லாருக்கும் தெரியுதே, தெரிகிற 100 பேர்ல தெரியாத 5 பேர் இருப்பான், அவனை கவனத்தில் கொள்ளணுமே, அவனையும் தௌஹீது கொண்டு வரணுமே. இந்த 95 பேர் நமக்கு இலக்கு இல்லை. யாரு இலக்கு? யார் அறியாம இருக்கிறான்னு அந்த 5 பேர் தான் நமக்கு இலக்கு. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்முடைய பேச்சுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். யாரை கவனிக்க கூடாது, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு கவனிக்காதீங்க. எந்த ஒரு சபையிலையும் ஒரு 10% தெரியாதவன் இருப்பான். எந்த ஒரு செய்தி எடுத்துக்கொண்டாலும் அவன் தெரியாதவன் இருப்பான். நீங்க என்ன நினைச்சுக்கிறனே, தெரிஞ்சவனுக்கு பேசணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு டாபிக் உங்களுக்கு வரவே வராது. சைக்காலஜியா என்ன செய்யாது, உங்களுக்கு வராது. நம்ம பேச போறோம் எல்லாம் தெரியுமே, தலைத்துல ஆட்டுவானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால என்ன செய்யணும், இவன் கணக்கே கிடையாது, தெரிஞ்சவன் எனக்கு கணக்கு கிடையாது. நான் பேசுவது தெரியாத மக்களுக்காக பேசுகிறேன், புரியாத மக்களுக்காக, கடைபிடிக்காத மக்களுக்காக பேசுகிறேன் என்பதை மனசுல வைத்துக் கொண்டு அவங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் விவரமா விழாவாரியா தான் சொல்லணும். இவர் என்ன செய்வாரு, லேசா சொன்னவனையே உதாரணமா பலதார மனம் இருக்குன்னு வைங்களேன். இந்த பலதார மனம் கூடுமான்னு கேட்டா இதுக்கு பதில் சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம், விவரமா விழாவாரியா அது எதனால இஸ்லாத்துல விவரமா சொல்லுவோம். நம்ம ஆட்கள் உட்காந்துக்கிட்டு சுருக்கமா சொல்லுங்க, பெருசு பெருசா சொல்றீங்க, உனக்கா சொல்றேன், எதுக்கு இதை சொல்றோம், நாம சொல்லுவது அதை குற்றச்சாட்டா ஒருத்தன் கேள்வி கேட்கிறான் அவனுக்கு சொல்லுகிறோம். அவனுடைய கேள்வியை காட்டுகிறது மனசுல அதை ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவனுடைய பாதிப்பை நீக்கிறதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா நீங்க நிறைய கேள்வி இருக்கு, நீங்க சாட்டா சொல்லுங்க என்று சொல்லுவாங்க. நான் கண்டுக்கிறவே மாட்டேன். எத்தனை பேர் என்ன செய்வாங்க, சுருக்கமாக சொல்லிவிடும், உனக்கு நான் பேசலப்பா, நீ தெரிஞ்சாலும் வெளியே போயிட்டு சும்மா பார்வையாளர் உட்கார்ந்துக்கிட்டு. நாம பேசுறது யாருக்கு தான், தெரியாத மக்களுக்கு. அவனுக்கு அந்த சந்தேகம் தீரணும். உனக்கு தீர்ந்துருச்சுங்கன்னா அடுத்தவனுக்கு இல்ல, அடுத்தவனுக்கு தீர்ந்துருச்சுன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? அதனால என்ன செய்யணும், அறியாதவர்கள் தான் இலக்குன்னு வைத்துக் கொள்ளணும். எப்போதுமே உங்களுடைய பார்வை என்னவா இருக்கணும், நோக்கம் பேசும் பொழுது நம்முடைய நோக்கம் அறியாதவர்கள் தான். அறிந்த பெரிய ஒரு உலமா, பெரிய மேதை முன்னாடி உட்கார்ந்தா கூட உங்களை பாதிக்காதீங்க. நம்ம இவருக்கா பேச போறோம், சைக்காலஜிக்கல் அவங்க மனசுல இருக்கனே, நம்ம இவருக்கு பேசவில்லை. ஒரு 10 பெரிய உலமா உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, நீங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்க வேண்டியதுதான். எல்கேஜி மாதிரி விஷயத்தை கூட பேசலாம். ஏன், நாம் பேசுவது இவர்களுக்கு இல்லை. அறியாதவர்கள் தான் உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். இது அடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து பேசும் பொழுது ஒரு குர்ஆனை ஒரு ஹதீஸை தான் பேச போறோம். புதுசா ஒரு ஹதீஸை உண்டாக்க முடியாது, புதுசா ஒரு குர்ஆனை உண்டாக்க முடியாது. அப்ப இந்த புதிய செய்திகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அந்த பழைய செய்திகளோட இன்னைக்கு அப் டு டேட்டான செய்திகளை மிக்ஸ் பண்ணணும். அதுதான் மக்களுக்கு ரொம்ப என்ன செய்யும், இன்றைக்கு உள்ள அரசியல் விஷயங்கள் அதெல்லாம் இணைச்சிக்கிறணும், சமூக இன்னைக்கு உள்ள உதாரணங்களை காட்டிக்கொள்ளணும். இப்ப புதுசா ஒரு நவீன கண்டுபிடிச்சான்னு வைங்க, அதை கொண்டாந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு புதிய புதிய உலக விஷயங்களை எல்லாம், சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து அதை நம்ம சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களுக்கு பொருத்தமாக இருக்குமேயானால் அதனோடு இணைத்து அதை தொடர்ந்து நீங்கள் சொன்னீர்களேயானால் அந்த குர்ஆன் வசனமே ஒரு புது செய்தி அவனுக்கு சொல்ற மாதிரி ஆயிரும், புது நியூஸ் ஆயிரும். அந்த வசனம் அவனுக்கு புதுசா கேள்விப்பட்டதா இருந்தாலும் அதை வைத்து இன்றைக்கு நவீன உலகத்தோடு நீங்க தொடர்பு படுத்தி பேசும் பொழுது அது ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருந்துரும். அதனால உங்களுடைய பேச்சுக்கள்ல இப்ப உள்ள விஷயங்கள் ஒன்னாவது வரணும். இன்னைக்கு உள்ள ஒரு செய்தியில ஒண்ணு என்ன செய்யணும், ஒரு ஜும்மா பேசுறீங்கன்னா அந்த பேச்சுல மார்க்கத்தை சொல்லணும். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் பார்த்த செய்திகள், ஒரு மாசத்துல பார்த்த செய்திகள் இருக்குமையானால் அதை இதுல சம்பந்தப்படுத்தலாம். இருக்குமையானால் அதனோடு இணைத்து அதை தொடர்ந்து நீங்கள் சொன்னீர்களேயானால் அந்த குர்ஆன் வசனமே ஒரு புது செய்தி அவனுக்கு சொல்ற மாதிரி ஆயிரும், புது நியூஸ் ஆயிரும். அந்த வசனம் அவனுக்கு புதுசா கேள்விப்பட்டதா இருந்தாலும் அதை வைத்து இன்றைக்கு நவீன உலகத்தோடு நீங்க தொடர்பு படுத்தி பேசும் பொழுது அது ரொம்ப ஈர்க்கக்கூடியதாக இருந்துரும். அதனால உங்களுடைய பேச்சுக்கள்ல இப்ப உள்ள விஷயங்கள் ஒன்னாவது வரணும்.
இன்னைக்கு உள்ள ஒரு செய்தியில ஒன்று என்ன செய்யணும், ஒரு ஜும்மா பேசுறீங்கன்னா அந்த பேச்சில் வந்து மார்க்கத்தை சொல்லணும். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் பார்த்த செய்திகள், ஒரு மாசத்துல பார்த்த செய்திகள் இருக்குமையானால் அதை இதுல சம்பந்தப்படுத்தலாமா, இது இஸ்லாத்துக்கு மேட்ச் ஆகுமா, இந்த இடத்துல இதுக்கு உதாரணம் காட்டலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும். அது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பல ஒவ்வொரு செய்தியிலேயே சமூக பார்வை, இஸ்லாமிய பார்வைங்கிற அடிப்படையில் ஒரு நியூஸ் படிக்கணும். பேப்பரை வாங்கணும், சாதாரணமாக நியூஸ்னு ஒன்று படிச்சு போடுங்க. படிச்சு ரெண்டாவது என்ன செய்யுங்க, அந்த பேப்பரையே இதுல ஒரு இஸ்லாமிய பார்வையா பார்க்கணும். நம்ம இஸ்லாத்துல இது என்ன யூஸ் ஆகும் அப்படி படிக்கணும். சமுதாய பார்வை வைத்துக் கொண்டு படிச்சீங்கன்னு சொன்னா புதுசாக ஒரு நியூஸ் கிடைக்கும். அந்த நியூஸ்லயே புதிய ஒரு கோணம் உங்களுக்கு கிடைக்கும். அதையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப மக்களுக்கு என்னவா இருக்கு, அந்த பழைய செய்தி மாதிரி இருக்காது. புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சான்னு வைங்களேன், புதுசா ஒரு நவீனமா ஒரு இந்த ஒரு மெமரி கார்டை கண்டுபிடிச்சிருக்கிறான். இது ஒரு சின்ன ஒரு மெமரி கார்டு இருக்குது. நீங்கள் வந்து அந்த அல்லாஹ் நன்மை தீமைகள்லாம் எழுதி வச்சிருக்கான், பதிவு செய்யறாங்கும் போது என்ன செஞ்ச, அந்த காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அல்லாஹ் எழுதி வைக்கிறான்டா, எத்தனை டன் பேப்பரு, எவ்வளவு எத்தனை வண்டியில ஏத்துறது, இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேள்வி பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் இளைஞர்களா இருந்த காலத்துல, அந்த காலத்துல எங்க ஊர்ல பகுத்தறிவு பேசக்கூடிய சில ஆளுக்கு இருப்பாங்க, பயங்கரமான கேள்வியா கேட்பாங்க. ஆமா, அம்புட்டு பேர் இது எழுதுறதா இருந்தா எத்தனை பேப்பர் வேணும், எதுல கொண்டு எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம். இன்னைக்கு என்னவாச்சு, இவன் சின்ன ஒரு நகை அளவு கூட இல்லை ஒரு மெமரி கார்டு, இதுக்குள்ள 4 ஜிபிங்கிறான் 8 ஜிபிங்கிறான். அது ஒரு லைப்ரரியில உள்ள புக்குகளை பூரா அதில் கொண்டு என்ன செய்யலாம், டெக்ஸ்டா உள்ள அடிச்சு வச்சுக்கலாம், பதிவு பண்ணி வைத்துக் கொள்ளலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், இதே உனக்கு முடியுமா அல்லாவுக்கு முடியாதா, இப்படியான மூளையை வச்சுக்கிட்டு நீ கண்டுபிடிச்ச இந்த ஒரு பொருளுக்குள்ள ஒரு பெரிய நூலகத்தையே கொண்டு அடக்கலாம் என்று சொன்னால், ஏன்டா அல்லாவுக்கு வந்து எழுதுறதா மை தான் வேணுமா, பேப்பர் தான் வேணுமா, இந்த ரெண்டு அல்லாத வேற எழுது பொருள் இல்லையாண்டு இப்ப இப்படி ஜாயிண்ட் பண்ணீங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லும் பொழுது இப்படி இணைத்து சொன்னீங்கன்னா அந்த செய்தி வந்து புதுசு மாதிரி தெரியும். பழைய வசனம் பழைய மெசேஜ் தான், புதுசோட சேர்த்தா என்ன வாயிரும், அது புதுசா போயிருமா இல்லையா, பழைய சட்டைக்கு சாயம் போட்டா புதுசா போகுதா இல்லையா, அந்த மாதிரி அமைப்புல என்ன செய்யணும், கொஞ்சம் புதிய விஷயங்கள் அப் டு டேட்டா வந்து நீங்க சேர்த்துக் கொள்ளணும். அப்ப கொஞ்சம் ஈர்ப்பா இருக்கும். இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, பேசும்பொழுது உதாரணங்கள் பல்சுவை இருக்க வேண்டும். பேசும்போது என்ன செய்யறா, ஒரே ஹார்டாவே கரட்டு முரடாவும் பேசிடக்கூடாது, ஒரே கோமாளித்தனமாவும் பேசிவிடக்கூடாது. பேச்சுங்கிறதுல என்ன ஒரு சாப்பாடு இருக்குன்னு வைங்களேன், நம்மளே என்ன செய்யறோம், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விதமா சாப்பிடுறோம். ஒரே அரிசி சோறை சாப்பிட்டா கூட அதனுடைய குழம்பு மாத்திரமா இல்லையா, ஒரு நாளைக்கு மீன் குழம்பு, ஒரு நாளைக்கு சாப்பிடல என்ன செய்யறோம், கொஞ்சம் சாம்பார் வச்சுக்கிறோம், கொஞ்சம் மீன் குழம்பு வச்சுக்கிறோம், ரசம் வச்சுக்கிறோம், அப்படி ஒரு ஊறுகாய் வச்சுக்கிறோம். அப்படி பல விதங்கள்ல நம்ம வந்து ஒரு நாள் உணவுக்கு அத்தனை வெரைட்டி வச்சுக்கிறோம். காலையில ஒரு மாதிரி, மாலையில ஒரு மாதிரி. பேச்சு வந்து ஆரம்பிச்சுல இருந்து முடிக்கிற வரைக்கும் சிரிப்பா இருந்துச்சுன்னு வைங்க, அது பேச்சாது, அது பேச்சு கிடையாது. ஆரம்பத்தில் முடிக்கிற வரைக்கும் அப்படி எள்ளு குள்ளு வெட்டிச்சுன்னு வைங்க, அதுக்கு பேர் பேச்சா, பேச்சு கிடையாது. ஆரம்பத்தில் முடிக்கிற வரைக்கும் இப்படியே சீரா போயிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பேர் பேச்சா கிடையாது. பேச்சில் என்ன இருக்கணும்னு கேட்டா பல சுவை இருக்க வேண்டும். பல சுவை என்ன செய்யணும், நகைச்சுவையா சில சொல்லிக்கணும், கொஞ்சம் சிரிப்பு வர்ற மாதிரி, கொஞ்சம் கோபம் வர்ற மாதிரி, கொஞ்சம் உணர்ச்சி வர்ற மாதிரி, கொஞ்சம் சிந்தனைக்கு வேலை கொடுக்கிற மாதிரி, கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அனைத்து அதுக்கெல்லாம் சில உதாரணங்களை போட்டு என்ன செய்யணும், உதாரணங்கள் அது விளக்குவதற்கெல்லாம் சேர்த்து சொன்னீங்கன்னா பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ஈர்ப்பா இருக்கும். செய்திகள் மக்களுக்கு உள்ளத்தில் நல்லா சென்றடையும். பல் சுவை இருக்கிற மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டும். பல் சுவை தகுந்த மாதிரி அந்த செய்திகளை சொல்ல வேண்டும். இது ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, ஒருத்தருக்கு பேசுறதுக்கு நேரம் கொடுத்திருப்பாங்க. அந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமா கடைபிடிக்கணும். 1 மணி நேரம் கொடுத்தா 1 மணி நேரத்தில் முடிக்கணும். சில ஆளுக்கு பேசுவாங்க, மைக்கு பிடிச்ச உடனே பேசுனா சேரா கிடக்கும், எல்லாம் எந்திரிச்சு போவாங்க. அதை கூட விளங்காம பேசிக்கிட்டே மைக்குண்டா விட அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும், முதல்ல எவ்வளவு நேரம் முதல்ல கேட்டுக்கொள்ளணும். அரை மணி நேரமா, அரை மணி 29 நிமிஷத்துல கரெக்டா நினைச்சிருந்தேன் முடிச்சுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறணும். 1 மணி நேரம்னா 1 மணி நேரத்துக்கு அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த நேரத்தை தாண்டி எக்காரணம் கொண்டு பேசிடாதீங்க. குறிப்பாக ஜும்மா மாதிரியான உரைகள்ல நம்ம நிறைய தவறு செய்கிறோம். ஜும்மா என்பது வந்து வார வாரம் அவங்க வந்து எதிர்பார்த்து வர்றாங்க. அது வந்து டியூட்டி நேரம், இரவு நேரம் கிடையாது. ஜும்மா என்பது வந்து ஒரு கடை, கண்ணி, தொழில், பள்ளிக்கூடம் இதெல்லாம் நிறுவனங்கள் இயங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒதுக்கி வரக்கூடியது. அது லீவு நாளும் கிடையாது. அப்ப ஜும்மா நேரத்தில் 1:30க்கு ஜும்மா முடியும் என்று இருக்குமையானால் நீங்க வந்து 1:20க்கு முடிச்சேன்னு வைங்க, 10 நிமிஷம் லேட்டா வரணும்னு கிடைக்காது. உங்களுடைய உரையின் காரணமாக 1:30க்கு ஜும்மா தொழுகணும்.
1 மணி நேரத்துக்கு நீங்க பயான ஆரம்பிக்கணும். நீங்க என்ன செஞ்சீங்க, 1:20க்கு முடிச்சேன்னு வைங்க, 1:20க்கே ஜும்மா தொழுகை ஆரம்பமாயிரும், 1:25க்கு முடிஞ்சிடும். 1:30க்கு தான் தொழுகான்னு வருவானே, அவங்க இது நிர்ணயிக்கப்பட்ட டைமா இருக்குல்லங்க. அப்ப என்ன செய்யணும், அந்த டயத்தை முந்தும் ஜும்மா மாதிரி இருக்குமையானால் 1:30 தொழுகை போட்டிருந்தாங்கன்னா 1:30 வரைக்கும் என்ன செஞ்சு ஆகணும், அதை இழுத்தாகணும். 1:30 எதிர்பார்த்து வருவாங்க. அதே நேரத்தில் இந்த 1:30ங்கிற அளவுல பர்மிஷன் வாங்கிட்டு வருவான். நீங்க 1:45 வரைக்கும் பயான் நீட்டினு வைங்களேன், அவனுக்கு அந்த தொழிலுக்கு போக முடியும். அடுத்த நாள் அவனுக்கு ஜும்மா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் இதை கடைப்பிடிக்கணும். குறிப்பா ஜும்மாக்கள்ல எல்லாம் எத்தனைக்கு தொழுகைன்னு போட்டிருக்கிறாங்களோ, உங்களுக்கு ரொம்ப பேச ஆசையா இருந்தா கொஞ்சம் முன்னாடி வேண்டாலும் அனுமதி கேட்டு ஏறிக்கிருங்க. முன்னாடி அது பிரச்சனை இல்லை, வழங்குதா? 1 மணிக்கு ஏறது 12:45 கூட ஏறிக்கிறங்க. இந்த முடிக்கிற விஷயத்தில் என்ன செய்யணும், கரெக்டா இருந்தா தான் அந்த மக்களுக்கு பாதிக்காம இருக்கும். இல்லாட்டி அதை எதிர்பார்த்து வரக்கூடிய மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டு விடுவார்கள். அந்த நேரத்தை கடைபிடித்தல் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மக்களுடைய முகக்கூறுகளை அறிய வேண்டும். இப்படி பரவலா பார்க்கிறோம்ல, நம்ம பார்த்தாலே தெரியும். சில நேரங்களில் நம்ம நல்லா பேசுற நம்ம நினைக்குவோம், நம்ம பேசுற உண்மையில போர் அடிக்கிறதா இருக்கும். நம்ம போர் அடிக்கிற நினைப்போம் மக்களுக்கு நல்லதா இருக்கும், நமக்கு தெரியாது. பேசும்போது என்ன செய்யணும்னா மக்களை பார்க்கணும். மக்களை ஒரு ஆள் அப்படி ஒண்ணுக்கு போறாருன்னா இயற்கைன்னு நினைச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரா ஒண்ணுக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா நேற்று வேற விளைக்கிறேன், அவருக்கு அப்படி போய் ஒருத்தர காலியாகிட்டே இருக்குது. அப்ப என்ன விளைக்கிறேன், நம்ம அறுக்கிறோம், நம்ம பேச்சு இன்னைக்கு எடுக்கல விளங்கி. அதுக்கான எப்பவும் எடுக்க அர்த்தம் இல்லை. ஒரு நேரத்தில் நம்ம பிரிப்பேரேஷன் சரியில்லாம இருக்கலாம், நம்ம மூடு சரியில்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால மக்கள் ஒரு அல்லது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நான் வேற ஒரு பெரிய பேச்சாளர் பின்னாடி பேச இருப்பாரு, முந்தின பேச்சாளர் அறுக்கிறாருன்னு வைங்களேன், அவர் முடிக்க வைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அவங்க பல செய்கைகள்லாம் காட்டுவாங்க. வேணும்னு பேசும்போது இப்படி எழுதிட்டு இருப்பாங்க, உன் பேச நான் கவனிக்கிறேன்னு காட்டுறாங்க அப்படி. அப்ப மக்களுடைய முகக்கூரை நம்ம அறியணும். பேசும்பொழுது என்ன செய்யணும்னு கேட்டா, மக்கள் வேற ஒரு பேச்சாளர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்றாங்கன்னா சீக்கிரம் முடிங்கன்னு சொல்ல மாட்டாங்க சபையில. அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில நமக்கு உணர்த்துற மாதிரி என்ன செய்வாங்க, சில செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க, அவங்க குறிப்பு இருக்கிற மாதிரி வேற நடிச்சிட்டு இருப்பாங்க, எந்திரிச்சு போயிட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்கணும், இதை ஈர்க்கல, அண்டர்ஸ்டாண்டிங்கா இல்ல, மக்கள்லாம் என்ன இல்ல ஒரு கரெக்டா கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னா டக்குன்னு இத்துடன் முடித்து கொடுக்குறேன்னு வழங்குதா, அதான் மரியாதை. அது கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு செய்தியை நம்ம சொல்றோம், இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அது ஒரே ஒரு ஆதாரத்துக்குரிய செய்தியா இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு செய்தியை நம்ம ஒரு ஆதாரத்துக்கு நம்ம சொல்லுவோம், வேற ஒரு கெட்ட கொள்கைக்காரன் என்ன செய்வான்னா அது வேற ஒரு அர்த்தத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருப்பான், அந்த ஆதாரத்தை காட்டி தவறான வழிக்கு அழைச்சிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல அதுக்கு ஒரு கவுண்டரை கொடுத்துட்டு தான் தாண்டணும். இப்போ ஜியாரத்துன்னு இருக்குவீங்களேன், ஜியாரத்து செய்வது சுன்னத்து, நம்ம எல்லாம் ஜியாரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் என்ன விளைக்கிறோம், மக்கள்னா ஓ கபருக்கு போய் தர்காவுக்கு போய் சொல்றான்னு விளங்கிடுவான். அப்படித்தானே விளங்கிடுவான். நீங்க தௌஹீதாலும் இருக்கக்கூடிய தௌஹீது இல்லாதவன் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய்கிட்டு கபரு ஜியாரத்து சுன்னத்து, அதை நம்ம செய்வது பெரிய நன்மையான காரியம் மொட்டையா சொல்லிட்டு போனீங்கன்னா அவன் என்ன விளங்கிடுவான், மும்புட்டுனால இல்லைண்டாங்க, இப்ப கபரு ஜியாரத் சுன்னத்துங்கிறாங்க, தர்காவுக்கு போய் சொல்லி விட்டார்கள், நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். அப்ப இந்த கபரு ஜியாரத்து சுன்னத்துன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அது கபரு ஜியாரத்துனா என்னன்னு விளங்கிக்கிறங்கன்னு சொல்லி அதை விளக்கி பொதுவான கபருஸ்தானுக்கு போவது தர்காக்களுக்கு போறது சொல்லல, அது கட்டுப்படுத்தாது, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சேர்த்து சொல்லணுமே தவிர சும்மா சொல்லிட்டு போனீங்கன்னா அங்க இருக்கிறதுல கபருக்கு போறவன் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு என்ன புரிஞ்சுக்கிறான்னா அவனுள்ள தர்காவுக்கு போறதுக்கு அனுமதிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அதை ஒரு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். மிஸ்யூஸ் பண்ற மாதிரியான வகையில் எந்த வாதத்தையும் பயன்படுத்த விடக்கூடாது, பிடிச்சிடணும், இறுக்கி பிடிச்சிடணும். இப்ப உதாரணமா இப்ப சஹாபாக்களுடைய சிறப்புன்னு பேசுறீங்க, சஹாபாக்களுடைய சிறப்பு பேச என்ன செய்யுமா, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்றாங்க, சஹாபாக்கள் சிறப்புங்கிறாங்க, அப்படி நினைப்பானா இல்லையா? சஹாபாக்களுக்கு சிறப்பு இருக்கத்தான் செய்கிறது. அந்த சிறப்புகளை நீங்கள் பேசும் பொழுது என்ன செய்யணும்னா, சஹாபாக்கள் சிறப்புங்கிறது வேறங்க, பின்பற்றது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு, அதை விளங்கிக்கிறங்கன்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டு நவன்றணும். அப்ப என்ன செய்ய முடியாது, இதை கொண்டு வேற வேற அர்த்தத்துக்கு பயன்படுத்த முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய ஜிஹாத் இருக்குது, கழுத்தை வெட்டுங்க அப்படி வந்தோன்னு என்ன செய்ய சொல்லிட்டு பண்ணி வைங்களேன், அந்த இந்த மாதிரி கூட்டம் காணுவோம்ல, இப்ப இந்த ஜிஹாதுங்கிற பேர்ல வன்முறையில் ஈடுபடக்கூடிய அவன் என்ன பண்ணுவான், அப்படில அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றான், நீங்க ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி போகிற யுத்தம் வெட்டுறது கொத்துறதுங்கிற மாதிரியான ஆதாரங்களை சொன்னா சும்மா சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானது சொல்லிட்டு போனீங்கன்னா அவனுக்கு தேவையானதுக்கு அதை பயன்படுத்திக்கிடுவான்.
அவனுக்கு தேவையானதுக்கு பயன்படுத்தாத வகையில் அந்த இடத்தில் அங்கேயே ஒரு கவுண்டரை கொடுத்து விட வேண்டும். ஒரு வாதத்தை நீங்கள் வைக்கும் பொழுது தப்பாக பயன்படுத்துவார்கள் என்று இருக்குமையானால் நீ சொல்ற தப்பான அர்த்தத்துக்கு இதில் இடம் இல்லை, இதுல கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் நாளை வட்டத்தில் என்னவாயிரும், நம்முடைய பேச்சுக்களும் எழுத்துக்களுமே அவங்களை தவறான கொள்கையை கொண்டு போய்விடும். அதுக்கு இடம் கொடுக்காத வகையில் இதுல ஒரு கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நம்முடைய நிகழ்ச்சி பொதுவாக மேடை பேச்சுக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த பெயர் பட்டியெல்லாம் வாசிப்பாங்க. அவர்களே, இந்த வந்திருக்கிற தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே, இந்த மாதிரி அவர்களே இவர்களே இந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது இருக்கு இல்லையா, அது வரவே கூடாது. அவங்க அரசியல் கட்சியில் ஏன் இதை செய்யறாங்கன்னு கேட்டா அவன் அந்த ஒண்ணுக்காகத்தான் அந்த கட்சியில் இருக்கிறான். அதனால ஒரு கருணாநிதி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஊர்ல உள்ள கிளை தலைவரை பேரை சொல்லி கூப்பிட்டா நம்ம பேரை சொல்லிவிட்டார், அதை தக்க வச்சுக்கிறது அவன் எதிர்பார்ப்பு அதுதான். அதுக்காக வேண்டி அவங்களுக்கு தேவையா இருக்கிறது. ஒரு ஜெயலலிதா ஒரு சபையில் உட்கார்ந்து கொண்டு இந்த மதுரை நகரத்தினுடைய 14வது வார்டுடைய தலைவர் அவர்கள் நம்ம பேரை சொல்லிட்டாங்க, அவனுக்கு ஜென்மமே சாபலி அடைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறான். அவன் நோக்க நமக்கு அதான் நோக்கம், யாரும் பாராட்டி உள்ளத்துல இடம் பிடிக்கிற நோக்கமா, நம்ம நோக்கம் மறுமை நோக்கமா இருக்கும் பொழுது இந்த அவர்களை இவர்களைங்கிற வகையில் என்ன செய்யக்கூடாது, அதிகமான நேரங்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. மக்களுக்கு தான் நம்ம பேசணும், இவர்களுக்கு கூப்பிடுறோம், இவங்க சும்மா மேடையில் பேச வந்திருக்கிறாங்களே தவிர நம்ம யாருக்கு பேசுறோம், மக்களுக்கு பேசுகிறோம். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி எக்காரணம் கொண்டு நம்முடைய பேச்சுக்கள்ல யாரையும் துதிப்பாடல் இருக்கிற தலைவர்களை, இருக்கிற ஜமாத்தில் உள்ள அறிஞர்களை எல்லாம் புகழ்ந்து பேசக்கூடிய தன்மையை உண்டாக்கிடவே கூடாது. இப்படி உண்டாக்கி தான் இந்த தர்காக்கள், ஷேக், முரீத் எல்லாம் உண்டானது. இன்னைக்கு உண்டாடி நாளைக்கு நம்ம ஜமாத்தில் உண்டாயிரும். எந்த ஒரு காரணத்தினாலையும் எந்த ஒரு மார்க்க அறிஞரையும் நம்முடைய சபைகள் என்ன செய்யக்கூடாது, பொது மேடைகள்ல புகழ்ந்து பாராட்டி பேசிவிடக்கூடாது. அவங்க இருந்தாலும் சரி, அவங்க இல்லாவிட்டாலும் சரி. ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது, பொய்யா சொல்றாங்கன்னா பதில் சொல்ற விஷயம் வேற. அதுக்கெல்லாம் நீங்க அது சொல்லலாம், தவறு கிடையாது. தவறுக்கு பதில் கொடுப்பது, புகழ்ந்து பாராட்டி சொல்லக்கூடிய தன்மைகள் அடியோடு என்ன செய்யணும், நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக அடுக்குமொழி. இந்த பேசக்கூடிய ஆளுக்கு என்ன செய்வாங்க, அடுக்குமொழினா என்ன, அடுக்குமொழி எப்ப வருது அப்பவே கருத்து நாசமா போயிடும். வண்ணமான எண்ணமான திண்ணமானமா என்ன பார்த்தா கேட்க நல்லா இருக்கு, என்னடா சொன்னா ஒண்ணும் இருக்காது. இது எதுக்கு இந்த மாதிரியான இதுல என்ன நன்மை இருக்கு, இதனால ஒண்ணும் கிடையாது. செய்திகளை சாதாரணமா சொல்லிட்டு போகணுமே தவிர ஒரே மாதிரியான உச்சரிப்போட உள்ள ஒரே மாதிரியான அழுத்தத்தோட உள்ள சொற்களையா தேர்ந்தெடுத்து அதுக்கு மெனக்கடன் ரொம்ப மெனக்கட்டு அப்படி தயாரிக்கிறனால என்ன வரும், இவருக்கு மொழி அறிவு இருக்குன்னு மக்கள் வழங்கி கொள்வாங்களே தவிர மெசேஜ் வழங்க மாட்டாங்க. ஒரு மெசேஜ் உங்கள்ட்ட இருந்து கிடைக்காது, எந்த பாடமோ படிப்பினையோ ஒண்ணுமே இருக்காது. நல்ல ஆள், மொழியில கெட்டிக்கார ஆள் தான்ப்பா அப்படின்னு போவான். திரும்பி போவான், என்ன சொல்லிட்டு போவான், நல்ல மொழியா தமிழ் மொழி விளையாடுதுப்பா. இதுக்கா நீங்க பேசுனீங்க, இதுக்கு பேசுறதா இருந்தா அதுக்குன்னு உள்ளவங்க இருக்காங்க, அதுக்கு உண்டு சபைகள் இருக்குது, அதுல அப்படி பேசிட்டு போயிடலாம். நமக்கு இந்த அடுக்குமொழிகள் பேசக்கூடிய நேரத்தில் மெசேஜ் இல்லாம போய்விடும், மெசேஜ் நாசமா போய்விடும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு அர்த்தத்துக்கு பல சொற்கள் இருக்கும், அனைத்தையும் ஒரு இடத்துல போடக்கூடாது. ஒரு 2 போட்டுக்கலாம் அதிகபட்சமா. மரியாதைக்குரிய, கண்ணியத்திற்குரிய, சிறப்புக்குரிய, தகுதிக்குரிய இப்படிலாம் போடணுமா? ஒரு மரியாதைக்குரியன்னா அது விட்டது. இன்னொன்று அவர் அரைமொழிக்கு இன்னொன்று சேர்த்துக்கலாம். சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, ஒரு விஷயத்தைய 30-40 வார்த்தையே போடுவாங்க அந்த இடத்துல. இதனால என்ன நன்மை? ஒரு நன்மையும் கிடையாது. அடுக்குமொழிங்கிறது அந்த சொல்லுடைய நடைக்கு தகுந்தவாறு அமைக்கிறது. இது ஒரு கருத்து தரக்கூடியது. மரியாதை என்றாலும் கண்ணி என்றாலும் இதெல்லாம் ஒண்ணுதானே. கர்வம், திமுரு, பெருமை, ஆணவம் இப்படி எல்லாம் ஒண்ணுதான். இது ஒருத்தர் நினைச்சு போதும் சொல்லுவான், ஒரு விஷயத்துக்கு பிடிச்சி சொல்றாரு அப்படின்னு அவருடைய பெருமை அதுல நிக்குமே தவிர மெசேஜ் என்ன, பெருமை கூடாது சொல்ல வர்ற. பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பெருமை அடிப்பவர்களை, ஆணவக்காரர்களை, அப்புறம் என்ன அகந்தை கொள்பவர்களை இப்படி ஒரு நூலை சொல்லிட்டு அல்லாஹ் விரும்ப மாட்டான்னா என்ன செய்தி? பெருமை அடிப்பா எல்லாம் விரும்ப மாட்டேன். இதானப்பா விஷயம், இதுக்கு ஏன் புண்ணத்தை விடாக்க தேவையா, அது கவனிச்சுக்கணும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு விஷயத்தை 1-2 சொல்லிக்கலாம். ஓவரா போனா என்ன நினைப்பாங்க நம்ம மக்கள்னா, இவர் தன்னுடைய திறமையை காட்டுறாருன்னு நினைப்பாங்களே தவிர இவர் மெசேஜ் வைக்கிறார் நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சா அவங்க நோக்கம் சந்தேகத்துக்குரியதாகி விடுமையானால் மக்கள்கிட்ட மெசேஜ் போய் சென்றடையாது. இதை கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து சில பேச்சு நடைகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த அது நான் போய் இப்படி சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரியான சில சொற்கள் பேச்சில் இருக்கிறது. மேடையில் அதெல்லாம் வரக்கூடாது. மேடையில் என்ன செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சொல்லை திருப்பி இந்த அலங்கார சொல்ல மாதிரி சேர்த்துக்கிடுவாங்க. இந்த டிவிலாம் நியூஸ் வாட்சா இந்த லைவ் பண்றான்ல நேரடியாக வச்சு இந்த கேமராவில்,
அதில் என்ன செய்வாங்க, நீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு சன் டிவியை பார்த்தாலும் சரி, புதிய தலைமுறை பார்த்தாலும் சரி, அவன் என்ன செய்வாங்கன்னா பார்த்தீங்கன்னான்னு கேட்பான். அது இப்போ குடங்குளம் வந்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு நாராயண வந்தார் பார்த்தீங்கன்னா இது புதுசாக உண்டாயிருக்கு இப்படி ஒரு நோய். எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 தடவை சொல்றான் ஒருத்தனும். எவனோ ஒருத்தன் ஆரம்பிச்சு வச்சது அப்படி நோய் மாதிரி பரவி இந்த டிவி வாசிக்கிற 50 பேர் என்ன வரேன் பார்த்தீங்கன்னா இந்த கேட்கும் அருவருப்பா வந்து செய்தியை விட இவன் எத்தனை பார்த்தீங்கன்னா சொல்றான், நம்ம கவனம் அப்படி போகுது. நம்ம என்ன செய்யறோம், இவன் எத்தனை சொல்றான் என்ன ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி வந்து போய் இப்படி எல்லாம் சொல்ற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கணும். மேடையில் அந்த ஒரு சொல்லு திருப்பி வரும்ல, அது தயங்கும் போது தடுமாற்றம் வரும்போது ஒரு தடவை வரலாம். அதுவே பழக்கமாகாத அளவுக்கு உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். அடுத்து பேசும்போது ஒரு இது முக்கியமா சொல்ல வேண்டிய பேச்சாளர்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நடந்த சம்பவத்தை வச்சே சொல்லலாம். நம்முடைய மர்கஸுக்கு போறீங்க, அங்க ஜும்மா தொழுகைக்கு ஆண்கள் பெண்கள் வர்றாங்க. பெண்கள் பகுதியில் ஒரு ஸ்கிரீன் போட்டு மறைச்சிருக்கிறாங்க. பெண்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, ஆண்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒரு முறை. ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத ஒரு முறை, மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது சாதாரண ஒரு விஷயம் தான். இதை தவிர்க்கணும், இதை மாற்றணும், அதை சொல்லி செய்யணும். அது ஒரு விஷயம். இது எப்படி செய்யணும்? நம்ம நிர்வாகம், நம்ம ஜமாத்துறை மர்கஸ் நிர்வாகிகளை கூப்பிட்டு இது மார்க்கத்தில் இல்லைங்க அப்படின்னு கூப்பிட்டா மாத்திட்டு போறாங்க. வழங்குதா, இது நாளைக்கு கூட கேட்டுக்கிறங்க, தலைமையிலோட கேட்டுக்கிறங்க, மார்க்கத்தில் கேட்டுக்கிறங்க அப்படின்னு சொன்னா நிறுத்திடுவாங்க. அங்க நின்றுக்கிட்டு இதெல்லாம் சுண்ணத்துக்கு மாற்று, அங்க நின்று நம்மளுக்கு சொன்னா அதாவது சரி செய்ய கூடாத இடத்துல சொல்லலாம். சரி செய்யற இடத்துல என்ன செய்யணும், அந்த இடத்துல ஒரு தவறை கண்டீங்கன்னா அந்த ஆள்கிட்ட நிர்வாகி நம்ம ஜமாத்து, நம்ம மாவட்ட தலைவர், நம்ம கிளை தலைவர் இருக்கிறாரு, சொன்னா மாத்திர போறாரு. அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா போயிருது, மாத்திர நோக்கம் இல்ல, நீங்க இதெல்லாம் தவறு செய்ய நான் தான் கண்டுபிடிக்கிற ஆள் மாதிரி அந்த நோக்கம் அதுல வந்துருமே தவிர இதே எப்படி செய்யணும். மக்கள் நினைப்பாங்க இவங்களுக்குள்ளே பல விஷயங்கள் இருக்கும் போல இருக்க, இவன் சரின்னு செய்யறது இவன் சரியில்லைங்கிறானே, அவங்க விளங்காம தான் அப்படி செய்யறாங்க. அல்லது விளங்கி கூட அந்த பெண்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனாலும் செஞ்சிருப்பாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்க ஆண்கள் எங்களை பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைச்ச கூட அவங்க என்ன செய்யறாங்க, அப்படி கூட செஞ்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சு அழகான முறையில் மார்க்கத்தில் இருக்கு அதை சொல்லும்போது எப்படி சொல்லலாம், நிர்வாகம் இப்படி போட்டிருக்குன்னா உங்களை ஆதரிச்சதை போடல, நீங்க எல்லாம் விரும்புற காரணத்தை போட்டிருக்கு, ஆனா மார்க்கத்தில் அப்படி இல்லை அப்படியாவது பேசணும். இப்போ நிர்வாகத்தை கண்டிச்சு பெரிய தவறு செய்து விட்டார்கள், இது என்ன தௌஹீத் மர்கஸ் தானா, இது ஆச்சரியம் அப்படி எல்லாம் சொன்னா என்ன ஆயிரும், இதெல்லாம் பேச்சாளருக்கு அழகு கிடையாது. சிம்பிளா சரி நம்ம ஜமாத்தில் உள்ள எந்த குறையா இருந்தாலும் சரி செய்யற ஜமாத்தா இல்லையா, குர்ஆனுக்கு மாற்றமா இருந்தா திருத்திக்கிறோமா இல்லையா, அப்படியான மர்கஸ்கள் தானே விளங்காம சில ஊர்களில் ஒன்று ரெண்டு செஞ்சாங்கன்னா பேச்சாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் அவங்கள சந்திச்சு சொல்லி நாளைக்கு நீங்க மாத்திக்கிறீங்கன்னா அழகா மாறுற மக்களுக்கு என்னவாயிரும், ஒரு தெளிவான குழப்பமற்ற ஒரு நிலை உண்டாகி போயிடும். இப்படி பேசினா என்னவாயிரும், அங்கனுக்குள்ள ரெண்டு குரூப்பாய் பெண்கள்ல பாதி பேர் போடு பாதி பேர் போடாது நாய்க்கு ரெண்டு ஜமா உடஞ்சு போய் அடிச்சுக்கிட்டு போற அளவுக்கு வந்துடும். அதுல கவனம் செலுத்தி கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை பொதுவாக வச்சிடக்கூடாது. அடுத்து உள்ளடக்கம் தயாரிக்க, பேச்சுக்கு தலைப்பு தயாரிக்கிறோம் இல்லையா, தலைப்பு தயாரிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நீங்க தயாரிச்சீங்கன்னு சொன்னா யாபத்தில் வச்சுக்கிற முடியாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு தலைப்பையும் பல உள் தலைப்புகளா ஆக்கிக்கிறணும். ஒரு தலைப்பை என்ன செய்யணும்னு கேட்டா, தொழுகைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழுகையில பல விஷயம் இருக்கு. தொழுகையின் சிறப்பு, தொழுவதால் ஏற்படும் நன்மைகள், தொழுகையை விட்டதால் ஏற்படும் கேடுகள், தொழுகையினால் ஏற்படும் இம்மையில உள்ள நன்மைகள், தொழுகையை கண்டித்து இப்படின்னு பல பல விஷயங்கள் என்ன செய்யலாம், உள்தலைப்புகளை பிரிச்சுக்கலாம். அப்ப உள்தலைப்புகளை பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாள்ல அடங்கி போயிடும். நாளா பிரிச்சுக்கின்னு வைங்க, நாளை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 40 ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை, 40 ஆதாரங்களை வச்சிருந்தா கூட அதை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, உள்தலைப்பாக நாளாக பிரித்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு அந்த 4 உள்தலைப்பை ஞாபகம் வச்சுக்கிட்டா போது கரெக்டா என்ன செய்யணும், ஓடி போயிடும். உதாரணமா தொழுகையின் சிறப்புன்ற ஒரு 10 ஆதாரம், தொழுகையை விடுவதால் ஏற்படும் தண்டனைகள் கேடுகள் அதுக்கு ஒரு 10 ஆதாரம் வச்சுக்கிட்டீங்க. அப்ப இந்த ரெண்டையும் வச்சு நீங்க பேச போறீங்க, இதுக்கு 10 அதுக்கு 10 இருக்கிறது. இப்ப நீங்க முதல்ல தொழுகையின் சிறப்பை பார்ப்போம்னு சொல்லிட்டு வர்றீங்க, 10 ஆதாரத்தில் 5 தான் ஞாபகத்தில் வருது, 5 வரலன்னு வைங்களேன், பிரச்சனையே இல்லை. அடுத்து என்ன டக்குண்டு இனி தண்டனைகளை பார்ப்போன்றலாம். 10 ஹதீஸுகள்ல 5 ஹதீஸ் தான் மறக்குமே தவிர மெயினான அந்த தீம் அந்த கருத்து உங்களுக்கு மறக்காது. 100 வச்சிருந்தா கூட பாதியை சொன்னா கூட காவாசியை சொன்னா கூட அந்த சபைக்கு போதுமானதா இருக்கும். அப்ப தலைப்புகளை எந்த ஒரு தலைப்பு, வட்டின்னு சொன்னா வட்டியின் மொட்டையா தலைப்பு வச்சிடக்கூடாது. வட்டியை நம்ம எப்படி எல்லாம் வகைப்படுத்துறோம், இப்ப நான் பேசுற எடுத்தேனா இல்லையா, பேசுற எடுத்துக்கொள்ளும் பொழுது பேச்சை எப்படி தயாரிக்கிறது தனி தலைப்பாக்கிட்டோம், பேசும்போது கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு தனி தலைப்பாக்கிக்கிட்டோம்,
பேச்சுக்கு வெளியே கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு தனி தலைப்பாக்கிட்ட போது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பல விஷயங்கள் இருக்கும். இதுல ஒரு 10 விஷயம் மறந்து போயிட்டா கூட இது 20 விஷயத்தை சொல்லி போடலாம். அதுல ஒரு 10 விஷயம் மறந்தா கூட இன்னொரு 10 விஷயத்தையும் சொல்லி போடலாம். அப்ப அந்த மாதிரி வட்டி தலைப்பு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் வட்டியுடைய கேடு, வட்டியினால் ஏற்படக்கூடிய தீமைகள், வட்டியினால் ஏற்படக்கூடிய உலகத்தில் உள்ள பாதிப்புகள், நமக்கு ஏற்படுற பாதிப்பு, மக்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, இப்படின்னு ஒரு 7-8 வகையா பிரிச்சு கொண்டு அதுக்குள்ள அந்த ஆதாரத்தை போட்டு இப்படி யாபத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யாபம் வச்சுக்கிற வேண்டிய நாளா போயிடும். 40 ஹதீஸை யாபம் வச்சுக்கிறதுக்கு பதிலா ஒவ்வொரு கூழ் தலைப்பு மனசுல யாபம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தலைப்பு எங்க தடுமாற்றம் வருதோ டக்குன்னு 2வது தலைப்புக்கு மாறிக்கிற வேண்டியதான். உள் தலைப்பு தானே அது ட்ராக் மாறினா யாருக்கும் தெரியாது. டக்கு டக்குன்னு என்ன செய்யலாம், மாறிக்கொள்ளலாம். இப்படி நினைவாற்றல் எல்லாரும் யாரால வச்சுக்கிற முடியாது. இப்படியே நீங்கள் பழகி வந்தீர்களே, ஆனால் நாளடைவில் வச்சுக்கிற அம்புட்டு ஞாபகத்துக்கு வந்துடும். என்னென்னலாம் உங்களுக்கு நினைவுல இருக்கு வகைப்படுத்தி கொண்டீர்களே, ஆனால் உங்களுக்கு அனைத்துமே ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னும் சொல்ல போனா நீங்க குறிக்காத விஷயங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஞாபகத்துக்கு வரும். இப்படி பழகி கொண்டீர்களே, ஆனால் நம்ம குறிச்சது ஒரு 10 இருக்கும், பேசும்போது மேற்கொண்டு நமக்கு என்ன செய்யும், ஆதாரமா வந்து நிற்கும். அந்த மாதிரி கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, ஆதாரமா காட்டுறோம் இல்லையா குர்ஆன் ஹதீஸ, அந்த ஆதாரத்துக்கும் எடுத்து வைக்கிற செய்திக்கும் சம்பந்தம் இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஒரு ஆயத்தை எடுத்து வாசிப்பாங்க, சரி இப்ப அதுக்கு இதுக்கு என்ன, அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த ஆயத்துக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்திக்கும் சம்பந்தம் இருக்கணுமா இல்லையா? அப்படி இல்லாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, எனவே நாம் ஜகாத் கொடுக்க வேண்டும், இது என்ன இதுக்கு இருக்கு, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான், யார் இல்லைன்றது. அதுக்கு அதனால ஜக்காத்து கொடுக்கறதுக்கு எப்படி இது பொருந்தும்? ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க, அதுக்குரிய ஆதாரத்தை கொண்டாந்து வை. அப்ப என்னத்தையாவது ஒரு ஆயத்தை சொல்லிவிட்டு அந்த ஆயத்துல இல்லாத ஒன்றை கொண்டு என்ன செய்யக்கூடாது, ஒரு பேசணும்னா நிறைய பேசுறாங்க. அப்படி அந்த இந்த ஆதாரத்துக்கு மேட்டருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு பேசுறாங்களே, அப்ப இவங்க தெரிஞ்சதை சொல்ல நினைக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணல, ஒழுங்கா தயாராகல. அப்ப எந்த ஒரு ஆதாரத்தை நீங்கள் சொன்னாலும் அதுல இருந்து நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அது இருக்குது, அதுல இருக்கிறத தான் வைக்கணும். அப்படின்னா வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தேடணும். என்ன கருத்தை நீங்கள் வைக்கிறீர்களோ அந்த கருத்தை இந்த ஆயத்து தருமா, அந்த கருத்துக்குரிய ஆயத்து எது, அந்த கருத்துக்குரிய ஹதீஸ் எதுன்னு தேடி அது மேட்ச் ஆகுதான்னு பார்த்து என்ன செய்யணும், உள்ளடக்கம் தயாரிக்கக்கூடியவர்கள் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, நம்ம நிறைய படிக்கணும். என்ன படிக்கணும்னா, நம்ம மனிதர்களுடைய ஜமாத்தா தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எத்தனை விஷயங்களை நேற்று சரின்னு சொன்ன நீ தப்புன்னு சொல்லியிருப்போம், நேற்று தப்புன்னு சொன்னதை ஆய்வு செஞ்சு நீ சரின்னு சொல்லியிருப்போம். இது இல்லாட்டி மனுஷனே கிடையாது. அந்த ஜமாத்துடைய அடிப்படை கொள்கைகள் அது ஒன்றாக நம்ம வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது 20 வருஷத்துக்கு முந்தைய ஒருத்தர் பேசியிருப்பாரு, அந்த கேசட் எடுத்துக்கிறது போட்டு அதுக்கு அப்படி போடுறது, அவர் அதை மாத்திருப்பாரு. 20 வருஷத்துக்கு முந்தைய பேசினதை அவரே மாத்திருப்பாரு. அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, என்னென்ன விஷயங்கள் ஜமாத்துல உங்களுக்கு சொல்லி தவறு என்று சுட்டி காட்டப்பட்டியோ அல்லது நம்மளே ஆய்வு பண்ணியோ மாத்திருக்கிறோம், அந்த விஷயங்களை அப்டேட்டா என்ன செய்யணும், நீங்க தெரிஞ்சு தகவல் தொடர்புல இருந்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு நிகழ்ச்சியில ஒரு லிஸ்ட் தருவாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றப்பட்டிருக்கு கவனத்தில் வச்சுக்கிறங்க, இதெல்லாம் சொல்லிடாதீங்கன்னு இன்னைக்கு குறிப்புள்ள உங்களுக்கு என்ன இருக்கு பாடத்தில் இருக்குது. ஆனா அதுவே முடிவானது கிடையாது. இன்னும் 10 கூட நாளைக்கு என்ன செய்யும், அது மாறும், திருத்த வேண்டிய வரும். அதனால எந்த விஷயங்கள் ஏற்கனவே சொல்லி மாத்தி இருக்கிறாங்க, தாயா நீங்க இருக்கிறீங்க, பொதுமக்கள் மாதிரி நீங்க இருக்க முடியாது. அப்ப என்னென்ன விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்குங்கிற விஷயங்களை நெட்ல பாத்தீங்கன்னா நீ தெரிஞ்சுக்கலாம், ஏகத்துவம் பத்திரிகையில தெரிஞ்சுக்கலாம், தீன்குண பெண்மணில தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதெல்லாம் முதல்ல சொன்ன மாத்திட்டோமே, என்னத்தினால மாத்தணும் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை மைனஸ் பண்ணிக்கணும். பேசும்பொழுது எத்தனை விஷயங்களை சைஹான ஹதீஸ்னு பேசியிருப்பீங்க, அது லைஃபான ஹதீஸா இருக்கும், அது லைஃப்னு சொன்னது உங்களுக்கு கவனத்துக்கு வராம இருக்கும், பேசி விட்டுறக்கூடாது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா தேடிக்கொண்டே இருக்கணும். ஏதோ ஒரு தடவை ஒரு 10 நாளைக்கு ஒரு மாசம் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அன்னைக்கு சில குறிப்பு உங்களுக்கு தந்திருப்பாங்க, அது காலத்துக்கு வச்சுக்கிட்டு அசை போட்டீங்கன்னு வைங்க, அது நிக்க முடியாது. நிறைய விஷயங்கள் நீங்களே தப்பா சொன்ன மாதிரிலாம் வந்துடும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நம்ம அங்கீகா குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை என்ற கொள்கையில உள்ள நம்ம வெளியிடக்கூடிய நூல்கள் இருக்கு இல்லையா, நம்ம ஜமாத் அறிஞர்கள் அதுகளில் உள்ளதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆய்வு செஞ்சு பண்றதுனால எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் எல்லா நூல்களையும் எடுத்துக்கொண்டு சஹாபாக்கள் வரலாறுன்னு பேசி போடுறாரு, எங்க இருக்குன்னு கேட்டா அந்த ஜமாத் இஸ்லாமியில போட்டாங்க புஸ்தகம், அதுல படிச்சேன். அவன் தான் ஆதாரம் உள்ளதையும் போடுவான், ஆதாரம் இல்லாதையும் போடுவான். அவனே சொல்லல குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் போடுவோம். அதை ஏன்பா நீ பேசுன? அப்ப நீங்க ஆதாரமா எடுத்துக்கொள்ளக்கூடியலாம் என்னவா இருக்கணும்னு கேட்டா, நம்ம அதாவது குர்ஆன்ல இருந்து ஆதாரமா எடுத்துக்கொள்ளுங்கள். ஹதீஸுகள் நம்ம வெளியிடாவிட்டாலும் ஹதீஸுடைய தமிழாக்கம் வந்திருக்கிறது, அது ஹதீஸுடைய தமிழாக்கம் தான். அதை நீங்க என்ன செய்யலாம்,
ஆதாரமா எடுத்துக்கொள்ளலாம். அதுல ஏதாவது தப்பு தவறா மொழிபெயர்த்து இருந்தாங்கன்னா அப்ப சுட்டி காட்ட மாத்திக்கலாம். அதை நீங்க எடுத்து ஆதாரமா கொள்ளலாம். அது மாதிரி நம்ம ஜமாத்துடைய அறிஞர்கள் வெளியிடக்கூடிய நூல்களா இருந்தால் ஆய்வு செஞ்சா என்ன செய்யறோம், வெளியிடுகிறோம். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்ற நூல்களில் உள்ள விஷயங்களை மேற்கோளா காட்டுறதா இருந்தா கேட்டு தான் செய்யணும். இப்படி ஒன்று இருக்குது, எவ்வளவு அறிஞர்கள் இருக்கிறாங்க, இந்த செய்தி இந்த புஸ்தகத்தில் படித்தேன், இது ஆத்தென்டிக்கான ஒரு விஷயம் தானா, இதை நம்ம சொல்லலாமா பொய்யானதான்னு கேட்கணும். கேட்டு அப்பப்போ என்ன செய்யணும், வேற நூல்களில் படித்து அது ஒரு நல்ல செய்தியாக உங்களுக்கு தெரிந்து இதை சொல்லலாம் என்று உங்க மனசுலையும் படுமையானால் உறுதி செய்து கொள்ளுங்கள். நல்லதா இருக்கானா பொய்யாவும் இருக்கலாம்ல, பொய்ய கூட அழகா சொல்லலாம் தானே. அப்ப நல்லதா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உடனே சொல்லி விட்டுறக்கூடாது. இதுல என்ன செய்யணும், பேச்சாளர்களா இருக்கிறவங்க கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, சில வெளி ஏற்பாடு கொஞ்சம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். பேசுறவங்க இந்த போடியம் இருக்குல்ல, போடியத்தில் இருந்து மைக்கில் இருந்து மானிட்டர் எல்லாமே உங்களை பாதிக்கும். பேசக்கூடியவர்களுக்கு சில விஷயங்கள் மைக்கு தொண்டை பிடிச்சின்னு வைங்க, உங்களால பேச முடியாது, எனர்ஜி அதிகமாயிரும், வலிக்கும். அப்ப ஆக்ரோஷமா பேசும்போது அப்படியே ஆக்ரோஷம் குறைஞ்சு போயிடும், நிறைய சக்தி வெளிப்பட்டுரும். அப்ப நீங்க போனீங்கன்னா என்ன செய்யணும்னா, மைக்கு சரியா இருக்கா, தொண்டை பிடிக்காம இருக்குதா, பேசுற ஆள்கிட்ட கேட்கணும். அவருக்கு தொண்டை பிடிச்சோன்னு இப்ப தொண்டை பிடிக்காம எனக்கு ஆக்கிக்கிட்டேன். ஒரு ஆளுக்கு எல்லாருக்கும் அப்படி இதை கவனிக்காம இருந்தா என்ன வயிறு, அதுக்கு முந்தைய டெஸ்ட் பண்ணி இருக்கணும். ஒரு ஆளு தொண்டை பிடிச்சி அதை கவனிச்சுக்கிறணும். அது மாதிரி இந்த மைக்கு வைக்கிறாங்க, இந்த போடியம் வைக்கிறதுக்கு இப்படி நின்று பேசுறதுக்கு தான் போடியம் வைக்கிறாங்க. இப்படி வைக்கிறாங்களா, இப்ப நான் அங்கிருந்து போறேன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா இந்த மைக்கு அமைப்பு தான். இந்த மைக்கு இப்ப வாய்க்கிட்ட வருதுல, நம்ம இதுல ஒட்டிக்கிட்டு நின்றாலும் இங்க இருக்கணும் மைக்கு. இப்படி இருக்குன்னு வைங்களேன், இப்ப நான் அங்கிருந்து போக மாட்டேன். இப்படி இருக்குன்னு வைங்களேன், இதுல நான் ஒட்ட முடியல. அப்ப இந்த பக்கம் இப்படி வர வேண்டியிருக்கு, இப்படி வர வேண்டி இருக்குது. இந்த மைக்குடைய டிஸ்டன்ஸ் கூட எப்படி இருக்குன்னு, நீங்கள் அப்படி இது போடியத்தை ஒட்டி நின்றீங்கன்னு சொன்னா இப்படிதான் இருக்கணும். இதை ஒட்டி நிக்கிறோம்ல, இதை ஒட்டி நின்றா வாயில் அடிக்க கூடாது. இது என்னைய தள்ளுனுச்சுன்னா நான் இங்க நவன்றுவேன். நவலும் என்னவாக, இப்படித்தான் வரணும், இப்படித்தான் நவர வேண்டியிருக்கு. இப்படி இருந்தா நவர மாட்டேன், பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நேர பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மைக்கெல்லாம் கூட ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிற சொல்றேன். இது மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் நீங்க கவனம் செலுத்தணும். மைக்கில் எர்த்து போட்டிருக்காங்களா, எர்த்து போடலைன்னாலும் சாக்கடிக்கும். இது போதுமான ஆம்ஸ் இல்லாம கூட குறை இருந்தா கூட என்ன செய்யும், மைக்கு தொண்டையை பிடிக்கும். அதுபோக இருக்கிற அரங்கங்கள்ல எக்கோ அடிக்கிற மாதிரியான மண்டபங்கள்ல பேச்சு எடுபடாது, ஊன்னு கேட்கும். உங்க பேச்சே உங்களுக்கு விளங்காது, அதுல நீங்க கவனம் செலுத்த வேண்டி இருக்கும். அது மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டா, மானிட்டர் இருக்கு இல்லையா, நம்ம பேசுறோம், நம்ம பேசுற பேச்சு நமக்கு ரிப்ளை ஆகி வர்றதுல அதை வச்சு பேச்சு நல்லா அமையும். யாருக்குமே நீங்க பேசுற பேச்சு உங்களுக்கு எப்படி கேட்குது, அவங்களுக்கு கேட்குது மக்களுக்கு, உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியணுமா இல்லையா? இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன செய்யணும், ஒரு ஸ்பீக்கர் வைக்கணும். ஸ்பீக்கர் அங்கே வைக்கிற மாதிரி என்ன செய்யணும், அதுக்கு பேர் மானிட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்பீக்கர் வச்சு அதன் வழியாக உங்களுக்கு வரணும். அப்ப என்ன ஆண்டா ரெண்டு நன்மை கிடைக்கும். பேசுறது உங்களுக்கே அதை நல்லா ஒரு எடுத்து தரும் பொழுது ஒரு ஆக்ரோஷமும் ஆர்வமும் வரும். ரெண்டாவது உங்களுடைய எனர்ஜி கம்மியாகும். நீங்க விலங்குலன்னு ரொம்ப கத்த தேவையில்லை, சாதாரணமா பேசும் பொழுது அதுல இருந்து நல்ல சவுண்டா வருதா, அப்ப நீங்க ஒரே அளவுக்கு எனர்ஜியை செலவழிச்சிட்டு இருப்பீங்க. விலங்குல மானிட்டர் வைக்கலன்னா கூடுதலா கத்துவீங்க. கூடுதலா கத்தும் போது 2 மணி நேரத்துக்கு பேசக்கூடியவர் அரை மணி நேரத்தில் டயர்டாகி போயிடுவார். அப்ப அந்த மானிட்டர் பின்னாடி வைக்கணும். எந்த ஒரு ஸ்டேஜ் வச்சாலும் பின்னாடி 2 ஸ்பீக்கர் வச்சிருக்கிறாங்களா, அந்த ஸ்பீக்கர் வழியா நம்ம பேசி வருதா, இதுகள்லாம் என்ன செய்யணும், பேச்சாளர்களும் கவனத்தில் கொள்ளணும், நிகழ்ச்சி நடத்துறவங்களும் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே மாதிரி இப்ப வந்தோம், இந்த ஃபேனை போட்டிருந்தாங்க, இந்த 2 ஃபேனை ஆஃப் பண்ண சொல்றீங்க. இந்த ஃபேன் இருந்தா காத்துக்கு நல்லா தான் இருக்கும், போட்டு பாருங்க. இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு போடுங்க, அதை உங்களுக்கு சவுண்ட் விளங்காது, எரிச்சலா போயிடும். போடுங்க, 2ஐயும் போடுங்களேன். போட்டாலும் உங்களுக்கு தெரியும், டக்குன்னு டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த இந்த மாதிரி ஃபேன்களை எப்பவுமே அலோவ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இந்த வகை இருக்குல்ல, இந்த ராட்சச ஃபேன் இருக்குல்ல, பயங்கர சவுண்ட் வருமானுங்க, அதையும் போட்டு விட்டா பயங்கரமா போயிடும் சவுண்டு. அதையும் போட்டு விட்டு தெரியணும்ல உங்களுக்கு எதெல்லாம் கவனிக்கணும்னு பேசும் பொழுது. இதெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு பேச்சு எரிச்சலாகும், மக்களுக்கு எரிச்சலாகும். பேச்சு மட்டும் உங்களுக்கு விளங்கணும், இதுவும் சேர்ந்து விளங்கக்கூடாது. பேச்சோட சேர்ந்து உயின்னு பேச்சு வந்தா அவனுக்கு அந்த பேச்சில் எரிச்ச தான் வரும். அப்ப நம்ம பேச்சில் அந்த காத்தை விட எது முக்கியம், நமக்கு செய்தி கரெக்டா போகணுங்கிறதுனால இப்ப 2 சவுண்ட் வந்தோன்னு பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் நான் ஆஃப் பண்ண சொன்னேன், ஏன்னு கேட்டா போட்டி இல்லாத அதையும் எல்லாத்தையும் போடுங்க, அதையும் போட்டு 2ஐயும் போட்டாதான் தெரியும் உங்களுக்கு. எதுக்குன்னா இதெல்லாம் நீங்க கவனிக்கணும், பேச்சை இதெல்லாம் பாதிக்குங்கிறத கொஞ்சம் இதுக்கப்புறம் நான் பேசுற கவனிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப
ஃபேன் சவுண்டே மைக் ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டாக கேட்க முடியாது உங்களுக்கு. அந்த எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டு இருக்கு, நமக்கும் எரிச்சலாக இருக்கும். அதனால இந்த சவுண்டு தான் ஹெல்ப் அமைச்சிருங்க. இப்போ அதை கவனிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், பேசுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஆகணும். நீங்கள் முக்கியமான விஷயம் என்னது? ஃப்ரெஷ் ஆகுறன்னு அர்த்தம். ரொம்ப தூரத்தில் பிரயாணம் பண்ணி வந்துட்டீங்களா, ஏதாவது ஒரு தண்ணியை வச்சு குளிச்சிடணும். குளிச்சுட்டு அப்படி ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. பேசுறதுக்கு முன்னாடி வீட்லேயே இருந்து ஃப்ரெஷ்ஷாக போனால் அது ஒரு விஷயம். டயர்டாகி விட்டீர்கள் என்று இருக்குமையானால், டயர்டை போக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க என்று சொன்னால், நீங்கள் மூளையெல்லாம் நல்லபடியாக என்ன செய்யும், ஷார்ப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளுங்க. ஒரே ஒரு இறுதியாக ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் பேச்சாளர்கள், உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. இந்த தகுதியை வைத்துக்கொண்டு நிர்வாகத்தில் குழப்பம் ஏற்படுத்திடக்கூடாது. அது நிறைய நடக்கிறது. நீங்கள் மாவட்ட பேச்சாளர் இருக்கலாம், மாநில பேச்சாளராக இருக்கலாம். ஆனால் ஒரு மாவட்டத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார், செயலாளர் இருப்பார். அவர் கட்டுப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கணுமே தவிர, நீங்கள் இந்த தகுதியை வைத்துக்கொண்டு நிர்வாகத்தில் தலையிடுவது, குழப்பம் உண்டாக்குவது, நானே மாவட்ட பேச்சாளர் நீ என்ன எனக்கு சொல்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு இடம் கொடுத்த வகையில் இஹ்லாஸான முறையில் நம்முடைய பணிகளை ஆற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.